இன்று தமிழகத்தின் பட்ஜெட் சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் 23 நிமிடங்கள் அவர் வாசித்திருந்தார். அது மட்டுமல்லாம் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறித்த அறிவிப்புகள் அதில் வெளியாகி இருந்தது. உதாரணமாக மெட்ரோ திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது, அதே போன்று போட்டித் தேர்வுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படிப்பகங்கள், பெண்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள், புதுமை பெண் உட்பட ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் திட்டங்கள், விடியல் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதே போன்று தற்போது சமீபத்தில் வழங்கப்பட்ட அந்த 5000 ரூபாய் குறித்த அறிவிப்புகளும் இதில் இருந்தது. அதாவது 3 மாதங்களுக்கு தேவையான அந்த 1000 ரூபாய் மட்டுமல்லாமல் 2 மாதத்திற்கான கோடைகால சிறப்பு நிதியாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே மக்களுக்கு இருந்தது என்ற ஒரு குறிப்பும் இன்று பதிவு செய்யப்பட்டது. போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தற்பொழுது இந்த இன்டரிம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய நாம் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரை சேர்ந்தவர்களிடம் அந்த கருத்துக்களை நாம் கேட்கலாம். தற்போது இந்த பட்ஜெட் சிறப்பு நேரலைக்குள் செல்லலாம். அதற்கு முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பொருளாதார நிபுணர் உத்தம் குமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த துரை தமிழ்ச்செல்வன் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் வலதுசாரி சிந்தனையாளர் சரவண பெருமாள் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்களையும் வரவேற்கலாம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பொருளாதார நிபுணர்களிருந்து துவங்கலாம். சார், இந்த இடைக்கால பட்ஜெட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உத்தம் குமார். பட்ஜெட் இப்பதான் முடிஞ்சிச்சு. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. பட் மெட்ரோ பத்தி பேசியிருக்கிறாங்க. கோவையில் இருக்கிற கோவை அண்ட் மதுரையில் இருக்கிற ஒரே ஒரு நிமிஷம் சார். நமது இணையம் வழியாக இணையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துரை தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் துரை தமிழ்ச்செல்வன். வணக்கம். உத்தம்குமார், நீங்க தொடருங்க. வணக்கம். ஸோ பட்ஜெட் இப்பதான் வெளில வந்திருக்கு. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசின டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்கு. இதுல முக்கியமா ஒரு திட்டம் ரொம்ப நல்ல விஷயம். இது எக்கானமி வைஸ் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப நல்லா இருக்கும். ஷிப் பில்டிங் இன் தூத்துக்குடி, கப்பல் கட்டுறதுக்கான வசதிகள். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இந்தியாவில வளரப்போகுது. உலகத்துல சைனா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, ஜப்பான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, கொரியா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா அது 0.01% இருக்கு. ஸோ ஷிப் பில்டிங் ஒரு பெரிய லெவல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5200 கோடின்றது ரொம்ப சின்ன அமௌண்ட். அண்ட் இதை பெரிய லெவல்ல தமிழ்நாடு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கான திட்டங்கள் போடலாம். ஒன்று தூத்துக்குடியில போட்டாங்க. நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் போட வேணும். வரட்டும், நல்லது. இப்ப இதுல ஐடி பார்க் பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஐடி பார்க் 1700 crores அலோகேட் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், எந்த விதமான டவுட்டும் கிடையாது. மினி ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டையில கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத இருக்குன்றது ஒரு சின்ன ஃபீல். அண்ட் ஒரு 10 ஊரை கொடுத்துட்டு வெறும் 40 கோடி ரூபாய் ஒரு ஊருக்குன்னு சொல்றதுன்றது நல்லது கிடையாது. அண்ட் இந்த சின்ன ஊர்ல மத்த ஃபெசிலிட்டி இல்லாத போதும் ஐடி பார்க் போடுறது அர்த்தம் கிடையாது. மத்தபடி மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. எஜுகேஷனுக்கு நிறைய ஒதுக்கி இருக்கிறாங்க. எஜுகேஷன் டிப்க்கு ஆல்மோஸ்ட் 48,000 crores ஒதுக்கி இருக்கிறாங்க. முதியோருக்கு முதியோர் அண்ட் விடோஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு 8,500 crores ஒதுக்கி இருக்கிறாங்க. சிப் டெக்னாலஜி புதுசா சிப் எல்லாம் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல வரதுக்கான எந்த விதமான திட்டமும் கிடையாது. இண்டஸ்ட்ரி இன்னைக்கு டேட்ல எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்றது தெரியாது. லாஸ்ட் ஒரு 35 வருஷமா நம்ம ஐடி செக்டர்ல நம்ம லீடிங்கா இருந்தோம். நான் சொல்றது இந்தியா. லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்ல நம்மளோட ஃபோக்கஸ் இஸ் கான் மோர் இன்டு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இல்ல இன்ஜினியரிங் சைட்ல ஆகட்டும், இல்ல ஆட்டோமொபைல் சைடு ஆகட்டும். இதுக்கான சிறப்பு திட்டங்கள் எதுவுமே வரல. அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட்ல எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ்ல நீங்க ஒயிட் காலர் ஜாபோட மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் நிச்சயமா தேவை.
நீங்க வந்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அடி வாங்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மெயின்லி பிகாஸ் டெக்னாலஜி மாறுது. நம்ம வந்து ஐடி சர்வீசஸ்ல இருந்து we are getting into something else. ஏன்னா அது எல்லாமே வந்து ஏஐ டேக் கேர் பண்ணிட்டு இருக்கு. இல்ல ஒரு இன்டரி பட்ஜெட்ல தான சார் அதுல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செக்டர்ஸ்க்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்து முதல் ரவுண்டா நீங்க எடுத்துங்க. ப்ராபபிலி அடுத்த ரவுண்ட் நம்ம வந்து பேசுறேன். மற்ற டீடைல்ஸ்லாம் நான் எடுத்து வச்சு நான் பேசுறேன். ஓகே சார் கண்டிப்பா. திரு சரவண பெருமாள் சார் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவள்ளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த பட்ஜெட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் பட்ஜெட், அதாவது கஜானாவை காலி செய்துவிட்டு செல்லும் பட்ஜெட் தான் இது. ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து இது நடக்கக்கூடிய விஷயம். இது ரொம்ப தெளிவாக தான் அவர் சொன்னார். பார்த்தீங்களா 40 கோடி கஜானாவை காலி செய்து விட்டு செல்லும் திட்டம்னா நீங்கள் வந்து வேற ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்களா? ஆமாம், அதுதானே நிலவரம் அதானே வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதுதான் அவங்க முடிவு பண்ணி தான் வந்து சிங்கார சென்னை 2.0ன்னு சொல்லி நல்ல வருமானம் திமுகவினருக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு வந்து செஞ்சிட்டாங்க. இந்த 40 கோடி ரூபாய் 10 அவர் சொன்னார் பார்த்தீங்களா மினி ஐடி பார்க்ஸு, சிறு நகரங்கள், அடுத்த நகராட்சியிலேருந்து மாநகராட்சி மாறக்கூடிய நகரங்களில் வந்து மினி ஐடி இப்போ 40 கோடி ரூபாய். அது அலோகேஷனே வேஸ்ட்டு. அது எதுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க? கஜானா காலி செய்யணும். இதுதான் அப்படி தான் பார்க்கணும் நம்ம. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 8 கோடி பேரோ 3 கோடி பேரோ பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. 3 கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க விடியல் பயணத்தில். அதாவது 888 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வந்து இது ஃப்ரீயாக கிடச்சிருக்கு அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன பட்ஜெட்லேயே போட்டப்பே நான் சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாத மேடையில் சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு மட்டுமே 8000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. 8000 கோடி ரூபாய்னா நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு போட்டால் கூட வந்து எவ்வளோ கோடி ரூபாய். நீங்கள் 4.25 வருஷம் ஆண்டிருக்காங்க. இந்த 4.25 வருஷத்தில் 8000 கோடி ரூபாய் பிரிச்சிங்கன்னா என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு இவங்க போட்ட, அதாவது திமுக வந்து இந்த பட்ஜெட் போட்டது இன்னொரு விஷயமும் சொல்லலாம். அதாவது ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் நடத்துவாங்க இல்லையா, ஆடிட்டிங் ஃபார்மில் எப்படி பக்காவாக கணக்கு எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிட்டு போகிறாங்க இந்த பட்ஜெட்டில். அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக செய்யலை இவங்க. போன பட்ஜெட்டில் 8000 கோடி ரூபாய் விடியல் பயணத்துக்குன்னு சொன்னாங்க. 4000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து நிறைய வேரியேஷன் குளறுபடிகள். அப்போ இதுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகள்லாம் எடுத்து பண்ணி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ வந்து 3 கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 2.25 கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. போன பட்ஜெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது பாக்குறீங்க. இப்ப இந்த 5000 அதான் சொல்றேன். சாதனை ஒரு கோடி எதுக்கு நீங்க கேட்டீங்கல? ஆமா, பேருக்கு வந்து எதுக்கு நீங்க கேட்டீங்கல? பெருசா வந்து மக்களுக்கு இமிடியேட்டா கொடுத்திருக்காங்க. என்னங்க சார்? இல்ல 1,31,00,000 பெண்கள், அதாவது மகளிருக்கு வந்து அந்த உரிமை தொகை வந்து அட்வான்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பெருசா யாருமே அவருக்கு கெஸ் பண்ணல, கணிக்கல. ஒரு அதிரடி நடவடிக்கை அதை வந்து பண்ணிருக்காங்க இல்லையா? அதாவது மாங்காய் இருக்குது. இப்போ மாங்காய் சீசன் தொடங்கிருச்சு. மாங்கனி நல்லா தெரியும், மாங்காய் தொங்கிட்டு இருக்கு. அதை கல்லை வீசி பார்க்குறாங்க. போனா கல் உளுந்தா மாங்காய் அப்படின்ற கதையில தான் வந்து இந்த பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. வந்தா ஆட்சி. ஏன்னா வந்து டேட்டாவே என்ன சொல்லுதுன்னா கலைஞர் சர்வே அவங்களுக்கு போயிருக்கு. நான் வாங்கியாச்சு. இப்ப என்ன நடக்கும்னா, இப்போ விஜயே ஜெயிச்சு வராருன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவே ஜெயிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, இன்னும் 4 மாசத்துக்கு ஏன் கொடுக்கல, அது போன கவர்மெண்ட்ல கொடுத்த காசு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு விடுவாங்க. இவங்க எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் பிரகாரம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 4% ஓட்டு கம்மியா இருந்தது அதிமுக கூட்டணி. இப்போ 4% ஈக்குவலா வந்து 37, 36 முட்டிட்டு நிக்குது ஜெயிக்கிற வாய்ப்பு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த இந்த 5000 ரூபான்றது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த அதிமுக அரசாங்கம் வந்து எங்களுக்கு அந்த மீதி இருக்க நிலுவைத் தொகையை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே 80 லட்சம் பேருக்கு அறிவிச்சாங்க. இப்ப ஆட் பண்ணி ஒரு 40 லட்சம் பேருக்கு சேர்த்து 1.25 அப்படின்றது சேர்த்திருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 70 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிவடையல.
ஏற்கனவே 24 மாசத்துக்கு இந்த 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 40 லட்சம் பேரும் 50 லட்சம் பேரும் சேர்த்திருக்காங்க. சரி சார், இந்த பட்ஜெட் அவங்களுக்கு என்ன அந்த சாதகமா நீங்க சொல்றது எல்லாமே பாதகமான அம்சமா சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சாதகமான அம்சங்களை இப்போ சார் வந்து ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஒரு சில பாயிண்ட் சொன்னார் உத்தம்குமார் சார், அது மாதிரி ஏதாவது சாதகமான அம்சங்கள் எதுவும் இருக்கா? என்ன சொன்னாரு சாதகமான அம்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து இல்ல, மற்றபடி சொன்னது வந்து போர்ட் வருது 5000 கோடி ரூபாய் போர்ட் வந்து போர்ட் மாதிரியான அறிவிப்பு தான், அது வெச்சுக்கோ. நல்ல இது வந்து அறிவிப்பு தான், இல்ல இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ற அறிவிப்பு தான். அது கூட எதனால வந்த அறிவிப்புன்றதை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். அங்க உங்களுக்குள்ள இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஏசியாலே பெரிய போர்ட்டை வந்து அமைச்சு அங்க வந்து பெரிய தளம் அமைச்சு பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டக்கூடிய கம்யூனிஸ்ட் செஞ்சுட்டு போயிட்டாங்க. சரி, அங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். தூத்துக்குடியில வந்து இவங்க சொல்றாங்க மீனவர் நலன், இந்த மாதிரி மினி ஃபிஷரி பார்க்கு, இதெல்லாம் நிறைய சொல்லி விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம சேகர் பாபு ஐயா அடிக்கடி சொல்றாரு, அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடிச்சு விட்டா சரி சார், கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கோவிந்தராஜன் சார், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிருங்க. அதாவது பட்ஜெட்னா இது வந்து இடைக்கால பட்ஜெட். இந்த இடைக்கால பட்ஜெட்னா என்ன அப்படின்றது தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதாவது பொதுவாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது என்னன்னா அரசின் சாதனைகளை அதை வந்து தெரிவிக்கும் அறிக்கையாக இருக்கும். பொதுவாக அதுதான் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில். ரெண்டாவது, பல்வேறு துறைகளுக்கு தேவையான இடைக்கால நிதிக்கு ஒப்புதல் அழகிறது தான் இடைக்கால நிதிநிலை அறிக்கை. அப்படிதானே சார் இருக்கு, புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், மகளிர் விடியல். ஆனா இப்ப புதுசா இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல புது ஸ்கீமோ புது அறிவிப்போ வெளியிடுவது மரபு இல்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நிதிநிலை அறிக்கையும் புதுசா ஒரு திட்டமோ புதுசா ஒரு இதுவோ பண்றது, அதை வந்து இடைக்கால இதுல அறிவிக்கப்படும். அது வந்து மரபு இல்லை. இப்ப புதுசா இந்த இதுன்றது அறிவிச்சிருக்காங்க. அது வந்து அதான் சாத்தியபூர்வமா இருக்கிறதா மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் லெவல காட்டுற மாதிரி வச்சுக்கலாமா சார்? இது அதாவது மத்திய அரசாங்கம் பட்ஜெட்ல வந்து அந்த மினரல்ஸ் கோர்ஸும் அந்த தூத்துக்குடி போன்ற அந்த இதெல்லாம் மாவட்டங்கள் அந்த மினரல்ஸ் கோர்ஸும் அவங்க ஒரு பட்ஜெட்டை போட்டு ஒதுக்கி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு போட்டியா நானும் வந்து அதை வந்து கொஞ்சம் மடைமாற்றம் செய்து மத்திய அரசு அந்த கோஸ்டல் ஏரியால அவங்க வந்து ரேர் எர்த் கோர்ஸும் போட்டு ஒரு இது பண்ண, அது இப்ப பேசும் பொருள் ஆயிடுச்சுல, அதுக்கு போட்டியா நானும் எதனா ஒண்ணு பண்றேன்னு ஒரு வெத்து அறிவிக்கை இருக்கு. இந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவாங்க, காதணி விழா, காது குத்து விழா, எல்லாரும் தமிழக மக்களுக்கு காது குத்தி இருக்கிறார்கள். சென்ற முறை பட்ஜெட்ல காது குத்தினாங்க. அடையார் கூவத்துக்கு இவ்வளவு இது, அடையார் நதியை வந்து அதை புனரமைக்கிறது இவ்வளவு கோடி ரூபாய், கூவத்தை இது பண்றதுக்கு இவ்வளவு கோடி ரூபாய், சென்னை நகர்ல வந்து வெள்ள வராது பேக்கேஜ் மேயர் சொன்னாங்க பேக்கேஜ் 4000 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சென்று அதெல்லாம் இந்த பைசாலாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது போல சொத்து வரி, இந்த வீட்டு வரி, இந்த இதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஏகச்சக்கமா போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறார்கள். அதை குறித்து அதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. பொதுவாக இந்த புது அறிவிப்பு இன்ட்ரீம் பட்ஜெட்ல இருக்காது. சாதனைகளை சொல்லி இருக்கக்கூடிய இந்த துறைக்கு வரக்கூடிய இந்த 6 மாத காலங்களுக்கு அந்தந்த துறைக்கு என்னென்ன பட்ஜெட் நிதி ஒதுக்கணுமோ அந்த தான் ஒதுக்குவாங்க. புது அறிவிப்பு வராது. இது என்னமோ புதுசா இருக்குது. என்னுடைய அனுபவத்துல முதல் தடவையா நான் பாக்குறேன். அவர் தான் முதல்ல நம்ம சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் தானே சொல்லியிருக்காங்க. ஏங்க ரெண்டாவது அதெல்லாம் ஒரு பட்ஜெட்னா இப்ப இவங்க அவங்க அடிக்கடி மேற்கோள் காட்டுவாங்க. உத்தரப்பிரதேசத்துல சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டிருக்காங்க. வரலாற்றிலே மிக சிறப்பாக சர்ப்ளஸ் பட்ஜெட் 3% ஜிடிபி அந்த சர்ப்ளஸ் பட்ஜெட் யோகி ஆதித்யநாத் போட்டு காட்டிருக்காங்க. வந்து டபுள் இன்ஜினா இருக்காங்க, நிறைய கொடுக்குறாங்க, இங்க கொடுக்க மாட்டாங்க. அதுதான் மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, சர்ப்ளஸ் பட்ஜெட் டபுள் இன்ஜின் இருந்துச்சுனாக்க மத்திய அரசு மாநில டபுள் இன்ஜின் இருக்கணும்ன்றது இல்ல, இல்லாட்டாலும் மத்திய அரசு வந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இது வந்து சர்ப்ளஸ். இப்ப பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய தகவல்கள் என்னன்னாக்க, அதாவது டெபிசிட் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் ரெவென்யூ டெபிசிட் 1.2%, அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட் 3% வந்திருக்கிறதா தகவல்கள் வருது. ஏன் கடன் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் எவ்வளோ இருக்குதுங்க, அதுக்கு ஒரு இது யாரும் ஒரு தீர்வு காண மாட்டாங்க. இப்போ வரக்கூடிய தகவல் எக்கானமி நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கான திட்டம் முதல்ல கடன் 1 ட்ரில்லியன், அதாவது நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயோட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய
கலாக்காய் தான் மக்கள் மத்திய அரசு எதிர்பார்க்கறாங்க. 2047 நோக்கி தானே விக்ஷித் பாரத்தை நோக்கி தானே அவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஏங்க நான் திருப்பி சொல்றேன், நாளை அவங்களையும் கண்டிக்கிறீங்க. எல்லாருக்கும் தான். ஆமா, நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் தான் எனக்கு முக்கியம். பொதுமக்கள் அதான் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க தமிழக அரசு இப்ப இப்படியே கடன் சுமை போயிட்டு இருந்துச்சுன்னா பொருளாதார நிபுணர்கள் திரு உத்தம்குமார் அவர்கள் அது அவருடைய விமர்சனத்தை நான் இது பண்றேன், சப்ஜெக்ட் டு இஸ் கரெக்ஷன். பொருளாதார நிபுணர்கள் என்ன அவங்க இது சொல்லியிருக்காங்கன்னாக்க 2027 இதே தொடர்ந்துச்சுன்னா 2027 தமிழகத்தின் கடன் சுமை 10,62,000 கோடி கடன் சுமை வரும் அப்படின்ற மாதிரி பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, சோ இந்த கடனுக்கு என்னத்தை இது பண்ணி போறாங்க? ரெண்டாவது இவங்க சொல்லியிருக்காங்களே திட்டங்கள்லாம் அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்களா? அதுபோல சம வேலைக்கு சம ஊதியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்களா? அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன இது பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த இவங்க சொல்லியிருக்காங்க, உருட்டி இருக்கிறாங்களே பழைய ஓய்வூதிய திட்டம் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில திருப்பி அதே டிஎன்பிஎஸ் தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம்னு போட்டு உருட்டி இருக்காங்களே அதுக்கு 11,000 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாங்க. வேற எதுவும் வந்து இது பண்ற மாதிரி தெரியல. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த பட்ஜெட் வந்து வெறும் கண் துடைப்பு, காதணி விழா. அதுதான் நான் வந்து அதிமுக சொன்ன கருத்தை நீங்க தான் வலியுறுத்துறீங்க. ரைட், ஓகே சார், உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம திமுக அது மொத்தமாக விளக்கம் வாங்கிக்கலாம். உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணிடுங்க. அதாவது இவங்க சொல்கிறாங்க பட்ஜெட்டு, அண்ணா சொன்னார் பாருங்க, இது சும்மா காலி பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னார்ல. இப்போ கஜானா காலி பட்ஜெட்டு அப்படி சொன்னாங்க. காலி பண்ணுறதுக்கான பட்ஜெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறது, திட்ட அறிவிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இவங்க பாஜக மட்டும் எதுவுமே அறிவிப்பு செய்யாமலே செய்கிறாங்களா, இல்லை அவங்களும் வந்து அவர் சொன்ன இன்டரிம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடாதுன்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 500-1000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்கல்ல, யாருக்குன்னா முன்னறிப்பு செஞ்சீங்களா? அந்த 2000 ரூபாய் செல்லுக்கே தெரியாது, அது தெரியாது இல்ல. அப்ப அப்பாவி மக்களை எவ்வளவு பேர் சாவடிச்சீங்க நீங்க, எவ்வளவு பேர் சாகடிச்சீங்க. இப்ப 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்துட்டு மீண்டும் அந்த 2000 ரூபாய் நோட்டு இருங்க சார், கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒன்னு சீக்ரெட்டா அர்ஜென்ட்டா பண்றாங்கன்னா இது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, டிவில அனௌன்ஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு ரைடு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. வரேன் சார் ஒரு நிமிஷம் வரேன். இது வந்து அப்படிதான். இப்போ 2000 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்லாம் வந்து செல்லும் செல்லாதன்றது உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? சரி இந்திரா காந்தி ஓகே ஓகே சார், மக்களுக்கான பணம் பட்ஜெட் அது மக்களுக்கான பட்ஜெட்டுக்குள்ள வந்துருங்க. பட்ஜெட்டுக்குள்ள உத்தம்குமார் சார் நான் வரேன். நீங்க பண்ணும்போது வந்து அது சரியா முதல் சுற்று கருத்து பிடிக்கிறேன்னா நான் வரல. உத்தம்குமார் சார் வந்துருங்க. வாங்க சார். அது மாதிரிதான் இப்போ வந்து என்ன சொல்ற, டைட்டில் பார்க் வந்து எல்லா சிறுநகரங்களுக்கும், ஆமா, எல்லா ஒரு முக்கியமான இடத்துக்கு பாருங்க. அதோட எவ்வளவு எந்தெந்த இடத்துல சொல்லுவாங்க, சேலம், தூத்துக்குடி, வேலூர், காரைக்குடி, திருப்பூர் ஆகிய 7 இடங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்குநேரி டைட்டில் பார்க் வருது, கங்கைகொண்டான் திருநெல்வேலி மாவட்டம் தானே. ஆமா, அது வந்து நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு வந்து இப்பதான் ஏதோ லைட்டா நாகப்பட்டினம் வருது, கூட வந்து வருது டைட்டில் பார்க் நாகப்பட்டினத்துக்குலாம் வருது. இது மாதிரி இடங்கள்லாம் இளைஞருக்கு படிச்சுட்டு எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு முன்மாதிரியான நகரம் போல மாறணும். ஆனால் அது நகரம் தான், ஆனால் வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்களாக இருக்கிறாங்க, உழைக்கிற மக்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துலாம் வந்து டைட்டில் பார்க்க வருது, அதை கூட உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. வேலை வாய்ப்பு வந்து மோடி என்ன தேவை இருக்காது இல்லையா? ஆமா ஆமா, எவ்வளவு தூரம் வந்து இங்க தங்கணும், வீடு இல்ல. இருங்க நான் பேசுறேன் இல்லைங்க, இருங்க. ரைட், ஓகே சார் பேசுங்க. இப்போ கிராமப்புறத்தில் வந்து படிச்ச இளைஞர்கள்லாம் இங்கே வராங்க. இங்கே வீடு கிடைக்கிறதுல, வாசல் கிடைக்கிறதுல, வாடகை பிடிக்கிறதுக்கு இல்லை, ஒரு யாரும் தரத்துல, புதிய ஆளுக்கு வீடு தரது இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. சாலை ஓரம் படுத்துக்கிட்டு வேலை செய்கிற தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது பிரெட்டை சாப்பிட்டு. ஆனால் அந்தந்த ஊருக்குள்ளே ஒரு இடத்துல பக்கத்தில் ரொம்ப இவ்வளோ தூரம் 300-400 கிலோமீட்டர் வர வேண்டிய தம்பிங்க வந்து அவங்க ஊர்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நம்ம பாராட்டணுமா வேணாமா? சரி, ஒரு வேலை இவங்க சொன்ன மாதிரி ஒரு திட்ட அறிவிப்பு இது கிடப்பில் போடுறது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதையே முன்மாதிரியாக காட்டி எந்த ஆட்சி அமைச்சாலும் அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நம்ம எல்லாரும் செய்யலாம்ல. நம்ம எல்லாரும் நல்லது செய்யத்தானே வந்துருக்கிறோம் அரசியலுக்கு. அதை செஞ்சுட்டு போனா என்ன, அதுக்கு வந்து உற்ற துணையான என்ன கெட்டு போயிருமா, ஏதோ கெட்டு போயிருமா? ஓகே, அது அந்த பார்வையில் எல்லாத்தையும் குறைச்சி மதிப்பீடு சொல்றது, எது பார்த்தாலும் இல்லைங்கிறது இதே வேலையா இருக்காரு. நீங்க ஒரு ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் இளைஞருக்கு, படிச்ச இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தர போறோம்னு சொல்லி தந்துட்டீங்களா? எல்லாரும் வீட்டு ரேஷன் கார்டில் 5 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பணம் வரும்னு சொன்னீங்களா, வந்துருச்சுங்களா? இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோமா? அப்போ கேட்டாங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. சரி, 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரீங்களா? யாருக்கு தந்தீங்க? ஒருத்தருக்கும் வேலை வாய்ப்பு தரலையே. எல்லாம் மூட்டை தொழில், படித்த இளைஞர்கள்லாம் மூட்டை தொழிலாளியாக மாறிட்டான்.
அவன் வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஆன்லைனில் பதிவு பண்ணால் வந்து தூக்கின்னு போகிறதுக்கு போகிறான்ல, அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஆப்பர் ஊப்பர்னு நான் சொல்லுவேன். புரியுது. அப்போ அந்த படித்த இளைஞர்கள் வந்து 6 பாரில் போய் எங்கள் அப்பா மூட்டை தூக்குனாரு. ஆனால் இன்றைக்கி படித்த தம்பிங்க அதே மூட்டை தூக்குறது நிலையே நம்ம வந்து போக்குவரத்தில் பார்க்க முடியுது. அப்போ இந்த இளைஞர்களாக ஒரு வேலை வாய்ப்பு வரதுக்கு கிராமப்புறங்கள் இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கிற இடங்களில் ஒரு டைட்டில் பார்க் வருதுன்னு சொன்னால் அதை பாராட்டுங்க சார். அதை பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படித்து விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவன் வந்து வறுமை பிடியில் கிடக்குறான். அவன் எல்லாம் வந்து பிற மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலை செய்யறதுக்கு, எல்லா வேலைக்கும் வேலை செய்யறதுக்கு வராங்க. ஆனால் இங்கிருந்து வேற மாநிலத்துக்கு போகிறாங்களா? அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குது. இங்கே சரி ஒரு கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் யாருன்னா உழைக்கின்ற மக்களை பார்த்து, இந்த உழைக்கின்ற சமூகத்திலிருந்து வந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால தான் இது போன்ற செயல்லாம் நடைபெறுது. உங்களை போல அதிகார திமிரில் இருந்தாக்கா இதெல்லாம் செய்ய முடியாது. சரி சார், கண்டிப்பாக நம்ம மறுபடியும் நம்ம திமுக அவங்ககிட்ட இன்னும் விரிவாக கேட்டுட்டு நம்ம அடுத்த சுற்றுலையும் விரிவாக பேசுவோம். சரி துரை சார், அதாவது அதிமுக இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். சட்டமன்றத்துக்கே வந்து ஒரு அழைப்பிதழோட காது குத்து விழா அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லி பல்வேறு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி, மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிதி, இதெல்லாம் வந்து என்னாச்சு, அது காது குத்தோட விஷயமா தான் இருக்குது. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, இந்த மாதிரியான விஷயங்களை மொய்யை வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா இது ஏற்கனவே குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்றத குறிப்பிடும் விதமாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். நேருக்கு வணக்கம். இப்ப நம்ம அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணனும் சரவண பெருமாள் சாரும் அழகா ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மரபு இல்ல இந்த பட்ஜெட்ல வந்து, இது இடைக்கால பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல வந்து புதிய அறிவிப்பு கொடுக்கறதெல்லாம் மரபு இல்லை அப்படின்னா, மரபை பத்தி யார் பேசுறதுனே தெரியாத ஒரு அறிவிப்பை ஒரு சொல்லாடலை வந்து அண்ணன் பயன்படுத்த. ஒரு ஆளுநர் கொடுக்கிற உரையை மட்டும்தான் படிக்கணும், அவருக்குன்னு சொந்த கருத்து சொல்றதுக்கு மரபு இல்ல, அதெல்லாம் மரபு இல்லதான். அதெல்லாம் மரபு இல்லதான். அண்ணன் கோவிந்தராஜன் அதெல்லாம் ரொம்ப லாபமா கடந்து போயிடுவாரு. எப்பவுமே ரொம்ப புத்திசாலி அவரு. அவருக்கு அதெல்லாம் மரபு கிடையாது. புதுசா வந்து ஒரு ஆளுநர் கொடுத்த உரையை மட்டும்தான் வந்து படிக்கணும், வெளிநடப்பு செய்யறதுக்கு ஆளுநருக்கு மரபு இல்லை. அதெல்லாம் மரபு இல்லை. புதிய உரைகள், இது மக்கள் சார்ந்த அரசாங்கம். ஒரு மக்களோட நலத்திட்ட பணிகள் இருந்துதான் நாங்க திட்டத்தை அணுகும். கீழே இருந்துதான் பார்ப்போம். நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, நாங்க கீழே இருந்தா பார்ப்போம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லை. ஒரு மக்கள் நலத்திட்டம் சார்ந்து மக்களோட பிரச்சனைகள் இருந்து, அடிப்படை தேவைகள் இருந்து ஒரு அரசாங்கம் சிந்திக்கணும். அப்புறம் சொன்னாரு கடன் வந்து மூழ்கி போச்சு, கஜானா காலி ஆயிடுச்சு, இன்னும் 3.8 விழுக்காடு கடன் வாங்குறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு ஒன்றிய அரசாங்கத்தோட தணிக்கை குழுவே சொல்லும் பொழுது, இவங்க எந்த அடிப்படையில கடனே முழுக்க வாங்கியாச்சு, கஜானா காலி ஆயிடுச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல அள்ளி வீசுறாங்கன்றது நமக்கு புரியல. ஏன்னா 3.8 விழுக்காடு இந்த கடன் வாங்குறதுக்கான தகுதி இருக்குன்னு ஒன்றிய தணிக்கை குழு சொல்லுது. சரி, ஒன்றிய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல இப்போ வந்துச்சு இல்ல, 19.5 லட்சம் கோடி அடுத்த ஆண்டுக்கு நாங்க கடன் வாங்க போறோம்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. அது எந்த அடிப்படையில சொல்லுது? எந்த அடிப்படையில ஒன்றிய அரசாங்கம் 19.5 லட்சம் கோடி கடன் வாங்குறது தவறுன்னு யாருமே சொல்லல சார். கடன் வாங்குறது வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அல்லது செலவினங்களுக்கான பணியா இல்ல மூலதனத்திற்கான செலவுகளா முன் வச்சாரு. அது ஒரு கேள்வி. அதாவது இந்திய வருமானத்துல கிட்டத்தட்ட 9.5 விழுக்காடு பங்காற்றுகின்ற தமிழ்நாடு வந்து கடன் வாங்குறதுல வந்து திவால் ஆயிடும், கஜானா காலி ஆயிடும்ன்ற குற்றச்சாட்டுலாம் ஏற்கும்படியான இந்திய அரசாங்கத்தோட வருமானத்துல 9 விழுக்காடு வருமானத்தை வந்து ரெவன்யூவை கொடுக்கிற கான்ட்ரிபியூட் பண்ற தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு அரசு எப்படி கஜானா காலி ஆயிடும், கடன் வாங்குறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் ஏற்கும்படியானது. இந்த திட்டங்கள் சார்ந்து நம்ம பேசும் பொழுது இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கும். ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறைக்கு 8,500 கோடி ஒதுக்கி இருக்கும். இளைஞர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 718 கோடியும், ஊரக வளர்ச்சிக்கு வந்து 28,688 கோடியும் நிதி கூடுதலா ஒதுக்கி இருக்கோம். இது மட்டும் இல்லாம நகராட்சி நிர்வாகத்துக்கு 28,227. சொல்லுங்க. எஸ் சார். இல்லை சார், இப்போ இண்டஸ்ட்ரி உத்தம்குமார் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய அளவில் நம்ம வந்து பண்ணுறதில்ல, மேனுஃபேக்சரிங்கில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஸோ அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். திட்டங்கள் இல்லாமலா கிட்டத்தட்ட 3 லட்சம் கடந்த 5 ஆண்டுகள்ல 3 லட்சம் வேலைகள் புதிதாக இந்த தனியார் துறையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு 3 லட்சம் வேலை வாய்ப்புகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திட்டம் சார்ந்து இல்ல, வளர்ச்சி சார்ந்து இல்லைன்ற கருத்து பொதுவா எதிர்கட்சிகள்ல இருந்து சொல்லப்படுற வார்த்தை தான். அதெல்லாம் ரொம்ப அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் பட்ஜெட்ல கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு கேள்வி மக்கள் மத்தியில வந்து எழுப்பப்படுது என்னன்னா, இப்போ
ஒரு ஒரு எந்த விதமான எதிர்ப்பு வருதா ஒரு கெஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு 3 மாதத்துக்கான தொகையும் 2 மாதத்துக்கான 2000 ரூபாய் வந்து கோடைக்கால நிதியாகவும் கொடுத்துருக்கீங்க 5000 ரூபாய். ஆனால் நீங்கள் மகளிர் உரிமை மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 27 இல்லை 29 மாதங்களுக்கு பிறகு தான் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதற்கான நிலுவைத் தொகையை வந்து எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க சார். அதாவது இந்த திட்டம் வந்து முடக்கப்பட போகுது, முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு. ஓகே, இந்த திட்டம் வந்து வலதுசாரி அமைப்பாளர்ல முடக்கப்பட போகுது. ஏன்னா பீகார்ல தேர்தல் நடக்கும் பொழுது அவர்கள் அதை வந்து அந்த வழக்கை அப்படி கையாண்டாங்களானா இல்ல. தமிழ்நாடு தேர்தல் வரும்பொழுது இந்த திட்டம் முடக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை தான் நாங்க சொல்றோம். அதற்காக முன்கூட்டியே அந்த தொகையை கொடுக்குறோம். ஆமா சார், கோடைகால சிறப்பு தொகையா அந்த 2000 ரூபாய் கொடுத்துருக்கோம். நீங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு 23 மாசம் பெண்டிங் இருக்கு சார். கொடுப்பீங்கன்ற ஒரு 25 மாதத்துக்கு மேற்கொண்ட கேள்வி இருக்கு. 24 மாசம் முதல்ல இந்த திட்டமே என்ன முழுமையடையுது. இந்த திட்டம் படிப்படியாக ஏற்கனவே 1 லட்சம் பயனாளிகள் இருந்தாங்க. ஏற்கனவே 1 லட்சம் பயனாளிகள் இருந்தாங்க. இப்போ 1 கோடி பயனாளிகள் இருந்தாங்க. இப்போ 1 கோடி 31 லட்சம் பயனாளிகள் இருக்கிறாங்க. படிப்படியா அந்த திட்டம் விரிவாக்கம் நிலையில தான் இருக்கு. ஏனென்றால் இந்த திட்டம் ஆராய்ந்து பார்த்து யார் இந்த திட்டத்துக்கான சரியான பயனாளிகள் அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டத்துல இந்த பயன்பெறவங்க யார் பயனாளிகள் உண்மையான பயனாளி யாரும் இந்த திட்டத்துல வந்து விடுபட்ட கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். சரி சார், இப்ப அதிமுக குறிப்பிடக்கூடிய அந்த திட்டங்கள் அறிவிப்புகள் பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொகையும் நாங்கள் இல்லை ஏற்கனவே அந்த கூவம் நதி சீரமைப்புக்கான நிதி, அதே போன்று மழைநீர் வடிகாலுக்கான 4000 கோடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒதுக்கப்பட்டது. அந்த பணிகள் எல்லாம் முழுமை பெற்று விட்டதா? அதை பற்றின ஒரு டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இதில் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. பணிகள் இப்ப நீங்க சென்னை மாநகராட்சியில நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். படிப்படியா அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பணிகள் வந்து இன்னும் முழுமையடையல, ஆனா பணிகள் நடைபெற்று இருக்குங்க. ஆனா முன்னாடியே வந்து 95% நிறைவேற்றது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது, மேயர் அவர்கள் சொல்றதுல நம்ம கேள்விப்பட்டோம். இப்ப நீங்க சொல்றீங்க பணிகள் இன்னும் முடிவடையலன்றீங்க. முடிகிற காலகட்டத்தில் இருக்கு, பணிகள் நடந்துட்டு இருக்கு, முடிகிற காலகட்டத்தில் இருக்கு. பருவமழையால அந்த பணிகள் கொஞ்சம் தொய்வடைந்திருந்தது என்பது உண்மைதான். மீண்டும் அந்த பணி முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பணிகள் ஆட்சி, அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அந்த பணிகள் கண்டிப்பா சார். இப்போ மெட்ரோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லயும் வந்து மதுரையிலையும் மத்திய அரசு வந்து அது ஒப்புதல் வழங்கல. அதுக்கு காரணம் வந்து உங்க டிபிஆர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க சார். அதை நீங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு கோவிந்தராஜன் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அது டிபிஆர் மட்டும் காரணம் கிடையாது. அது 20 லட்சம் மக்கள் தொகைகள் இந்த அதாவது கோயம்புத்தூர் 20 லட்சம் மக்கள் தொகைகளுக்கு வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்ற காரணம் தான் காட்டி தான் அந்த திட்டம் வந்து புறக்கணிக்கப்பட்டது. கம்யூட்டர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா காமிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க சார். 20 lakhs கம்மியா இருக்கு, அது ஒரு பக்கம். அந்த கம்யூட், அதாவது அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க எண்ணிக்கையும் நீங்க அதிகமா டிபிஆர் வந்து இப்ப நாங்க வந்து இப்ப இருக்கிறத, அதாவது நீங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுல 20 லட்சம் மக்கள் தொகைகள் அதிகமா இருக்கிறாங்க. அதாவது நீங்க 20 லட்சம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிற திட்டம் தான் நாங்க வந்து கொடுப்போம், மக்கள் தொகை அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நீங்க சொல்லும் பொழுது நீங்க போக்குல, அதாவது நீங்க சொல்ற எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது டிபிஆர் சரியில்லை, திட்டம் சார்ந்த அறிவிப்பு நீங்க கரெக்டா வைக்கல அப்படின்றது வந்து ஏற்க முடியாது. இல்ல, ஏன்னா நாங்க அரசியல் ஆராய்ச்சி பார்த்து கரெக்டான முறையில தான் கொடுத்துருக்கோம். இல்ல, நாங்க மீண்டும் என்ன கேட்கிறோம், திட்டம் வரும், நீங்க திட்டம் வரும்ன்ற அறிவிப்பு கூட கொடுக்க மாட்டீங்க. திட்டம் வரும்ன்ற அறிவிப்பு கொடுங்க, நீங்க சரி செய்து கொடுங்க, நாங்க எங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு திருப்பி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், நீங்க சரி செய்து கொடுங்க, திட்டம் வரும்ன்ற அறிவிப்பு கொடுங்க. ஏன் நீங்க குடுக்குற நீங்க எதுல ஸ்டெபனா இருக்கீங்க? உங்க மேல தவறுக்கு மட்டும் ஸ்டெபனா இருக்கீங்க. திட்டம் வருமா இல்லையா சொல்லுங்க. சரி, ஓகே சார். எங்க கேள்வி அதானே, திட்டம் வருமா வராதான்? வரும், நீங்க சரி பண்ணி கொடுங்க, வரும். அப்ப அவர்கள் தவறு செஞ்சாங்க, கண்டிப்பா இதனால அந்த திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. பேசலாம் சார். உத்தம்குமார் சார், திட்டம் வரும் வராதுன்ற அறிவிப்பை கோவிந்தராஜன் மூலியமா கேட்டு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம். சரி, பொருளாதார நிபுணர்கிட்ட இதை பத்தி கேட்கலாம் சார். டிபிஆர் அந்த விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் வரேன் இப்போ சரவண பெருமாள் சார். இல்லை, இப்போ அது வந்து மெட்ரோ ரயில் திட்டமானது வந்து அங்கே இந்த 20 lakhsக்கு கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு நிறைய இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அதாவது மேஜர் சிட்டிஸ் இல்லாம குஜராத்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டேட்டா தப்பா கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, நீ என்ன பாஸ்போர்ட், நான் அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து கரெக்டா எழுதுறேன்ற மாதிரி இருக்கு. நீ எக்ஸாம் கரெக்டா எழுதுனாதான் பாஸ். இல்ல சார், இல்ல ஒரே ஒரு क्वेश्चन சார். 20 lakhs கம்மியா பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நிறைய சிட்டிஸ்க்கு தமிழ்நாடு ஆல்ரெடி மெட்ரோ கொடுத்திருக்காங்க சார் இந்தியா லெவல்ல. பாப்புலேஷன் ஒரு நிமிஷம் இருங்க, பாப்புலேஷன் வந்து பழைய பாப்புலேஷன் டேட்டா போட்டு தான் கொடுத்திருக்காங்க. கொடுத்த டேட்டா தப்பு, நான் இந்த டேட்டா கரெக்ட்னு சொல்லிட்டு நான் கரெக்ஷன் பண்ணி நான் மார்க் போட முடியுமா? டாக்குமெண்டேஷன்ஸ் அவங்க தப்பா கொடுத்திருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு 20 அடி ரோட்ல வந்து 19 அடிக்கு நான் வந்து மெட்ரோ கட்ட முடியுன்றது கஷ்டம்.
சோ அந்த இடத்துல வந்து லேண்ட் அக்விசிஷன்ஸ் என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு கொடுக்கட்டும். அது பண்றதுன்னு தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. தி கிளியர் கட் டாக்குமெண்டேஷன்ஸ் அவைலபிள் ஆன். அப்ப டாக்குமெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட்ல சர்வே பண்ணும்போது அவங்க பார்க்க கிடையாது. அப்போ பார்க்கல, கண்மணி தரமா பார்த்துட்டாங்க. பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு முடிவு பண்ணிக்கலாம். எக்ஸாமின் வந்து கரெக்ட்டா எழுதல சார். அங்க வேலை தொடங்குனாங்களா இல்லையா? வேலை தொடங்குனாங்களா இல்லையா? கோயம்புத்தூர்ல வேலை தொடங்குனாங்களா இல்லையா? அறிவிப்பு வந்தது, அவங்க அறிவிப்பு வந்ததுல அதெல்லாம் பார்க்காமலே அறிவிப்பு செஞ்சாங்களா? திட்டம் அதாவது இது எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு அரசாங்கம் தான். இப்ப வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்ட்டா கொடுக்கறதே எப்படிங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் கரெக்ட்டா கொடுக்கறதே எப்படி? அப்ப வந்து மார்க் போடுறது ஒண்ணு தெரியல, விவரம் தெரியலன்னு அர்த்தம். நாங்க என்ன பாஸ் பண்ணிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லும்போது அப்ப மார்க் போடுறது தப்பு. சரி சார், ஓகே சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சார். இப்போ டிபிஆர் கரெக்ஷன் பண்ணி அனுப்புனா அவங்க கொடுப்பாங்களா? அந்த கன்ஃபர்மேஷனாவது வேணும் இல்ல சார்? இல்ல உத்தம் குமார் சார் அவர் துரை என்ன கேக்குறாருன்னா, நீங்க கரெக்ஷன் கொடுங்க, எஸ் ஏத்துக்கிறோம், இருக்கா இல்லையா அது சொல்லுங்க, இருக்கா இல்லையா முத நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, ரெண்டு அப்படியே கண்டினியூஸா அப்படியே போயிட்டு இருக்கு சார். அடுத்த விஷயம் வரலாம் சார். இப்போ வந்து தொழிலாளருக்கான அந்த ஈர்ப்பு பல்வேறு கம்பெனிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான அந்த ஈஸ் ஆஃப் பிசினஸ் எப்படி இருக்கு? சோ அதற்கான நிதி அதுதான் $1 trillion நோக்கி நம்ம எக்கானமி எடுத்துட்டு போகணும்னு சொல்றோம். விஷயங்கள் பேசி ஆகணும். சில முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். இந்த வருஷம் மார்ச்சுக்குள்ள 9,60,000 crores வந்து கடன் ஆக போகுது. ஓகே, பென்ஷன் இருக்கு, salary இருக்கு. இதுல நீங்க வந்து வருஷத்துக்கு வட்டி நீங்க வந்து 9% வட்டி நீங்க போட்டா கூட வருஷத்துக்கு வந்து 86,000 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்ஜெட்ல ஹையஸ்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறது வந்து 48,000 crores ஃபார் எஜுகேஷன். நீங்க வந்து வீட்டுல வாங்குற காசுல இல்ல நீங்க சம்பளம் வாங்குற காசுல முக்காவாசிக்கு மேல வந்து நான் வட்டி கட்டுறேன்னு சொன்னா சரி நீங்க வந்து பண்ண முடியுமா? ஓகே சார், உங்க பாயிண்ட் புரியுது. நான் மறுபடியும் உத்தம் குமார் சார் நான் உங்ககிட்ட முடிக்கிறேன். இன்னும் முடிக்கல, குயிக்கா டைம் கம்மியா இருக்கு அதனால. ஓகே, 86,000 கோடி வந்து வட்டி மட்டும் கட்டுறோம். சரி, பென்ஷனுக்கு வந்து 56,000 கோடி கட்டுறோம். வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து 72,000 கோடி சம்பளம் கொடுக்குறோம். ஓகே ஓகே, இந்த பாயிண்ட் எனக்கு புரியுது சார். உத்தம் குமார் சார் மறுபடியும் நான் இதே பாயிண்ட் நம்ம பேசுவோம், விரிவா பேசுவோம். நம்ம மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சரள பெருமாள் சார், நீங்கள் குறுக்கிட விரும்புறீங்க. அதாவது நான் அவருக்கு என்ன கேள்வி வச்சிருந்தேன், முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி ஒரு கேள்வி வச்சிருந்தேன். ஸோ அந்த இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை எல்லாமே ஒரு MOUs லெவல்லே தான் இருக்கா? அதை வச்சு தான் அவங்க இந்த $1 trillion எக்கானமி அப்படின்றத அட்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எப்படி இருக்குது சார்? அதாவது முதல்ல 2 பாயிண்ட் நான் தெளிவு பண்ணி, நீங்கள் சொன்னீங்க அந்த 4 நேரி இந்த 40 கோடி ஒரு சிறு நாமக்கல் போன்ற நகரங்களுக்கு. நீங்கள் சிம்பிள் கால்குலேஷன் 40 கோடி டிவைடட் பை 40,000 ஒரு லேப்டாப், சிம்பிளா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு தலைக்கு அப்படின்னா 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். மீதி அந்த இடத்தினோட காஸ்ட்டு, அசட் காஸ்ட்டு, மற்ற காஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்லாம் என்ன ஆச்சு? 40 கோடி ரூபாயில் ஒரு இது பண்ணிடுவாங்க. நீங்கள் லீஸுக்கு கூட எடுங்க, 10 லட்ச ரூபாய் லீஸ் ஒரு இடத்த, 10,000 ஸ்கொயர் ஃபீட் 10 லட்ச ரூபாய், சிறு இடத்துல 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம எடுப்போம். அது அங்கேயே அடிபட்டு போச்சு. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்னீங்க 4 நேரி, அது எப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தது? முதல்ல மோடி கவர்மெண்ட்ல வந்து ஜோஹோக்கு இடம் கொடுக்குறாங்க. மோடி கவர்மெண்ட்டுடைய ப்ரெஷரில் எங்கள் 4 நேரி ப்ராஜெக்டில் ஜோஹோ அங்கே போய் செட்டப் பண்ணுறாங்க. கார்பரேஷன், ஜோஹோ கார்பரேஷன் உங்களுக்கு தெரியும் நல்லா. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இத்தனை நாள் தூங்கிக்கிட்டு இருந்த 4 நேரியில் இப்போ தான் வந்து முதல் தடவையாக 2015 2019 பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி எந்த ப்ராஜெக்ட் இவங்க சொல்கிற 40 கோடியோ 5 கோடி கூட கொடுத்து ஒரு கம்பெனி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலை. அது இல்லாமல் நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வர ஃபாக்ஸ்கான், நம்ம அந்த டிஆர்பி ராஜா இருக்கார், பாலு, அவர் பேர் என்ன? பாலுவோட பையன் ராஜா, டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபாக்ஸ்கான் வந்து புரிந்துணர்வு பண்ணிட்டோம் அப்படின்றார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பனா வெளிப்படையா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் அந்த மாதிரி புரிந்துணர்வே போடல, இட் இஸ் a லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட். இப்போ இவங்க சொன்னாங்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். அனைத்து இந்த ராஜ் டிவியை பார்த்து கொண்டு தமிழர்கள்லாம் நல்லா இந்த கேள்வியை வந்து கனவுன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ தூத்துக்குடி மக்கள் கேட்கணும் இந்த கனவை. 5,000 கோடி ரூபாய்க்கு நீங்க ஷிப் பில்டிங் இது போட்டீங்க, மீனவர்களுக்கு அந்த பகுதியில் இதுன்னு சொல்றீங்க. இந்த வின்ஃபாஸ்ட்
வெறும் 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை போட்டுட்டு தலைமையகத்தை வந்து சூரத்தில் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து அசம்பிளிங் யூனிட்டுக்கு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு செட்டப்பை போட்டுட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே கொடுத்துருக்காங்க? அதனோட விரிவாக்கம் என்னாச்சு? மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் கொண்டு வரோம், சும்மா வெறும் அசம்பிளி யூனிட் அது. கிட்டத்தட்ட அவங்க வந்து போட்ட இது வந்து 1000 டெஸ்லா வரும்னாங்க, அதுக்கு பதிலா வின்ஃபாஸ்ட்னாங்க. இப்போ அதுவும் இந்த லெவல்ல தான். அந்த வின்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அதனோட எக்ஸ்பான்ஷன் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இங்க இவர் சொன்னாரு, நாங்க வந்து சிப்பு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து அங்க ஓசூர்ல வந்து இது போட்டாங்க. யாரு? டாடா மற்ற கம்பெனிகள்லாம், அந்த செம்கான் ஒரு கம்பெனி. அவங்க ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டை எக்ஸ்பான்ஷன் தான் பண்ணாங்களே ஒழிய இது வந்து புதுசா போட்ட புரிந்துணர்வு கிடையாது. இவங்க போட்ட 19 20 கிட்டத்தட்ட ஒரு 10 செமிகண்டக்டர் கம்பெனி புரிந்துணர்வுலாம் போட்டாங்க. அது எல்லாமே எக்ஸ்பான்ஷன் தான், புது ப்ராஜெக்டே எதுவுமே வரல. அது இல்லாமல் அவர் சொன்னார், நம்ம திமுக பேசின நண்பர், 5th பிளானிங் கமிஷனுடைய இதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாரோயிங் கெப்பாசிட்டி 25.5% தான் இருந்தது ஏற்கனவே. இவங்க வந்து அதிகப்படியாக வாங்கிட்டு போறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 26.5 வந்து பிசிக்கல் அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆனால் நாங்கள் வந்து இனிமே வந்து அதிகப்படியாக 3.3%க்கு மேலே இனிமே வாங்கக்கூடாது. ஒன்லி அப்ப என்ன அர்த்தம்? 26.5 பிளஸ் 3.3 ஸ்லாப் வந்து 30 நீங்க அது கிட்ட நெருங்கிடுச்சு. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, 24-25 பட்ஜெட்டை பார்த்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு பட்ஜெட்டை, எஸ்பெஷலா தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்த்துட்டு அடிஷ்னலா நாங்க வந்து உங்களுக்கு 3.3 கொடுக்குறோம். சரி, அப்படியே நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னாலும் ஃப்ரீபீஸ் மறுபடியும் அடுத்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் வரப்போகுது. இப்போ 1000ன்றது அதிமுக 2000 தரேன்றாங்க, அதுக்கும் பணம் தேவைப்படுது. எந்த கவர்மெண்ட் மட்டும் இல்ல, அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஹைகோர்ட்லாம் இங்க சொல்லிச்சு, ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த ஃப்ரீபீஸ், கருணாநிதி கொடுத்த டிவிஸ்க்குலாம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹைகோர்ட்ல இன்னொரு தீர்ப்பு வந்து அதை வந்து எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் த ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி இது நார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வகுத்த நார்ம்ஸ் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அதை மீறி நீங்க வந்து ஃப்ரீபீஸ் குடிக்கிறீங்க. ஒரு மேனிஃபெஸ்டோ போடும்போது அவங்க வந்து பண்ணணும். அதை இப்போ அதுதான் சொல்றேன், இது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்குமே, நான் வந்து இதுக்குன்னு பொதுவா சொல்ல, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினோட நிலுவையில் இருக்கக்கூடிய கேஸ். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க பொதுப்படியா இந்தியன் சிட்டிசனா இருந்தா இந்த ஃப்ரீபீஸ் மேல நடக்கக்கூடிய கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குன்றதா. இதே விஷயத்தை தான் நரேந்திர மோடி அவர்கள் பெங்களூர்ல வந்து சொன்னாரு, ரேவடி கல்ச்சர்னாரு. ஆனா அதே வந்து கர்நாடகா எலெக்ஷன்ல ஃப்ரீபீஸ் பிஜேபி சார்பாகவும் கொடுக்கப்பட்டது. கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கான காம்பன்சேஷன் எப்படி நிவர்த்தி பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க ஃப்ரீபீஸ் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் எப்படி வந்து நீங்க அந்த பட்ஜெட் இங்க கொண்டு வரீங்க, ஆன் வாட் ரெவன்யூ இந்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அதுதான் மெயின். சரி, அந்த பாயிண்ட்டை வந்து ரைஸ் பண்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூமெண்ட்ல இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி நார்ம்ஸ் பிரகாரம், கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இருக்கிற நார்ம்ஸ்ல நீங்க எப்படி ரைஸ் பண்றீங்க, மேனிஃபெஸ்டோவே வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்கன்றீங்களா? அதுக்கு ஆமா, இனிமே பண்ணி தான் ஆகணும். இது வந்து இப்படியே வந்து ஒவ்வொருத்தரும் ஃப்ரீபீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா, நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து நான் எலெக்ஷன்ல என்ன 2021 என்னோட தேர்தல் பிரச்சாரமே என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் 25,000 ரூபாய் மாசத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பை என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும். அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா என்ன எலெக்ட் பண்ணீங்கன்னா, இது என்னோட ப்ளோர் ப்ராமிஸ். எப்படி சாதியம்னு கேட்டீங்கன்னா, இது சாதியம். ஏன்னா உன்ன ஸ்கில்ல பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கேம்ப் ரன் பண்ணுவேன். பிரைவேட்டோ, சின்ன கம்பெனியோ, பெரிய கம்பெனியோ, புரியுதுங்களா? இதுதான் ஸ்கீம். இதுக்கு வந்து நீங்க வந்து ஸ்பெஷலா ஃப்ரீபீஸை கொடுத்துட்டு போகணும்னா யாரும் கேட்கவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இந்தியனோட மென்டாலிட்டி, யங் இந்தியனோட மென்டாலிட்டி என்ன வந்து, நீ பிச்சைக்காரன் ஆகாத. நாம் தமிழர் வேலை வாய்ப்பு வந்து பல்வேறு வேலைகள், அவர் வேளாண் உட்பட பல்வேறு துறைகள் வந்து அரசு மயமாக்கப்படும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க அரசு மயமாக்கணும்னு அவசியமே கிடையாது சார். செமி கவர்மெண்ட், ஸ்டேட்டு, பிரைவேட்டு, ஸ்டேட்டு இது வந்து பார்ட்னர்ஷிப்பு. நீங்கள் இன்னைக்கு நான் வந்து சோலார் பேனல் இது பண்ணும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு விவாத மேடையில் பேசினேன். அந்த பாலிசிக்கான இது கொடுத்தா அடுத்த சனிக்கிழமையே வந்து ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சாங்க. இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த பட்ஜெட்டு இன்டகிரேட்டட்
ரினியூவபிள் எனர்ஜி பாலிசி இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த சோலார் ப்ராஜெக்ட்ல அந்த டிஎன்இபி ஆபீஸ் மவுண்ட் ரோட்ல இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஹாலே பேக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துட்டான் என்டர்பிரனர். நீங்க ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் வந்து 40 கிலோவாட் நீங்க போட்டீங்கனாலே இந்தியாவுடைய சென்னையினுடைய பவர் நீர் வந்து மிகப்பெற்ற சென்னை மிகப்பெற்ற சோலார் பவர் சிட்டியா மாறக்கூடிய குளோபல் மேப்பை உருவாக்கும். இது நான் வந்து அதுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமா இருக்குன்றது ஒரு பேச்சு. அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பவர் ஜெனரேட்டர்ஸ் நீங்க வந்து இப்போ பவர் ஜெனரேட்டர்ஸ் என்ன சார் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாயை நீ காமிச்சாதான் எய்தர் டு கொலாட்ரல் ஆர் வந்து பேங்க் சப்போர்ட்டிங் இது வந்து நீங்க கொடுத்தாதான் அதுக்கான இதை வந்து ப்ராஜெக்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்க மினிமம் வந்து ஒரு 50 crores என்னமோ கொண்டு வரணும், அல்ல 100 crores கொண்டு வரணும். மீதி 400 கோடி ரூபாய் பேங்க் கொலாட்ரல் பேங்க் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. 40 கிலோவாட் யாரால போட முடியும்? ஒரு கிலோவாட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 80 lakhs வந்துடுச்சு இன்னைக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் சார். இல்ல முடிச்சுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வந்து மிகை பெற்ற சென்னை மாநகரமாக சோலார் பவர்ல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குதான் இந்த டாபிக்கை ஓபன் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்ட்ரீம் பட்ஜெட்ல ஓபன் 4.25 வருஷமா பேசாத இந்த விடியல் ஆட்சி இதைதான் இப்பவே கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. புரியுது சார். நம்ம இப்போ இந்த 6121 கோடியா போக்குவரத்து துறையில வந்து பல்வேறு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ போக்குவரத்து பற்றி இப்போ மகளிர் விடியல் பேருந்துன்னு சொல்லி அது வேறு இருக்கு. பொதுவாகவே அந்த துறையை ஒரு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய துறைன்னு சொல்லப்படுது. அதை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் ஏதாவது தெரியுதா சார்? அதாவது இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு கூட ஒரு பிரபல ஆங்கில நாளிதழ் வந்திருக்கு. அதாவது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் எல்லா அறிவிப்புகளும் வரும். ஆனா அறிவிப்புகளை ரிப்பன் கட் பண்ணுவார் முதல்வர். ஆனா அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கி போய் துருப்பூச்சி போய் கிடக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு பிரபல நாளிதழில் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தால் நீங்க சொல்லுங்க, அந்த போக்குவரத்து துறையினுடைய தலைமை அலுவலகம் புதியதாக கட்டப்பட்டு ஏறத்தாழ 42 கோடி ரூபாய் அந்த புதியதாக கட்டப்பட்டிருக்க அலுவலகம் அங்க செயல்படுதா இன்னைக்கு? இல்ல, எழிலகத்திலாம் இன்னும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி இந்த இதுல பண்ணிருக்காங்க. முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம் அது வந்து உபயோகமே இல்லாத அப்படியே துருப்புச்சி கிடக்குது. இப்படிதான் இருந்துட்டு இருக்குது. அதே போல முடிச்சூர்ல இப்ப இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பண்ற மாதிரி முடிச்சூர்ல ஆவணி பேருந்துகளுக்கு ஒரு இது ஆரம்பிச்சாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி ஓபன் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. 42 கோடி ரூபாயில இது பண்ணாங்க. இன்னைக்கு அங்க முடிச்சூர்ல இருந்து போகுதுங்களா பஸ்? சும்மா அங்க கட்டணத்தை கட்டி வச்சுட்டு எல்லாம் அப்படியே இருக்குது. நீங்க வந்து ஆரம்பிச்ச சில திட்டங்கள் வந்து நிறைவேறல சொல்றீங்க. அது தாண்டி இப்போ பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வனா இருக்கட்டும், மக்களை தேடி மருந்து எல்லாமே, அதாவது மக்கள் மருந்தகம், நம்ம ஜெனரல் கவர்மெண்ட் ஆயுஷ்மான் பாரத் வந்து மாதிரி இருக்காங்க, ஜன் ஔஷதி மாதிரி இங்கேயும் வந்து முதல்வர் மருந்தகம் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறையில் இருக்கு. அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. அதாவது பிராட்வேல பேருந்து நிறுத்துச்சு எல்லா பஸ்ஸும். ஆமா ஆமா. அப்புறம் கோயம்பேடு அத கம்பைன்ட் பண்ண போறாங்க. குரலகத்தையும் வந்து கோயம்பேடுக்கு வரும்போது எல்லாம் வந்தாங்களா? இததான் அப்படியே சொன்னாங்க. பிராட்வேல மறுபடியும் கட்ட போறாங்க. சார் என்ன சொன்னாங்க? இப்ப சொன்னீங்க 2 வருஷமா அப்படியே முடங்கி கிடக்குது. பிராட்வேல கோயம்பேடு மாத்தும்போது இப்படிதான் சார் சொன்னாங்க. இன்னைக்கு கோயம்பேடு எப்படி இருக்கு? ஏங்க உங்க வரி பணம், ஏன் வரி பணம், இவரோட வரி பணம் எல்லாமே முடங்கி கிடக்குது. வருஷமா அரசு இது பண்றாங்க. அத சொல்ல வர அறிவிப்புகள் மீண்டும் நான் சொல்றேன். இந்த இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு 4-5 மாதம் முன்னாடி குரோம்பேட்டை தாம்பரத்துல அந்த செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவமனை ஒண்ணு புதிதாக ரிப்பன் வெட்டி கட் பண்ணாங்க. அது போய் லட்சணத்தை போய் பாருங்க எப்படி இருக்குதுன்றத லட்சணத்தை நீங்களே போய் பாருங்க. உங்களுடைய நிருபரை அமைச்சு போய் பாருங்க. இது போலதான் இருந்துட்டு இருக்குதே ஒழிய எந்த விதமான, அதாவது குறிப்பிட்ட வாட்டர் ஏடிஎம் முதல்வர் வந்து போட்டு ஸ்கீம் போட்டு தடுத்து வச்சிருந்தார். எங்க செயல்படுது வரைக்கும்? ஒரு வாட்டர் ஏடிஎத்தை காட்ட சொல்லுங்க பாப்போமே. எல்லாமே வந்து ஒரு ரிப்பன் போட்டு துருப்புச்சு இதுவாதான் இருக்கு. அத வந்து இன்னைக்கு பெருசுமே தாம்பரம் மாநகராட்சி சொல்றாங்க, நாங்க 20 கோடி ரூபாயில வாட்டர் ஏடிஎம் தாம்பரத்துல செயல்படுவோம் சொல்லி பீத்திக்கிறாங்க. ஆனா செயல்படாது. அதான் சொன்னேன், ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட். இதுதான் திமுகவுடைய அறிக்கை பயங்கரமா விடுவாங்க. ஆனா செயல்பாடுல வரப்ப எதுவுமே செயல்படுத்த முடியாது. இதுதான். அதே போல தீநகர்ல அந்த மல்டி லெவல் பார்க்கிங் பல்வேறு கோடி ரூபாய் கொடுத்து தீநகர் மல்டி லெவல் பார்க்கிங் இது பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு அதோட உபயோகத்தை இது எப்படி இருக்குது? யார் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க?
அது எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு. ஏங்க யார் பண்ணாலும் சரிங்க, நான் அவர் பேர் சொல்லுங்க. ஏங்க யார் பண்ணாலும் சரி, அந்த பேர் சொல்லுங்க. நீங்க முடங்கி கிடக்குதா இல்லீங்களா? அதே போல நினைச்சுவாங்க. ஏங்க எல்லா திமுக நிறைய இது போல இது பண்ணிருக்கு. சரி ஓகே சார், சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுறோம். அதாவது இப்ப இதுல அறிவிச்ச ஒரு சிறப்பு திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேயரா இருந்தார் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். சிங்கார சென்னை 2.0 அதுதான் வந்து சிறப்பே ஒழிய, அது கூட வந்து அவர் மேயரா இருந்த பீரியட் வந்து 94 96 பீரியட். மத்தவங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரே ஒரு சுத்திக்கிறேன், முதல்வர் இருக்கக்கூடிய அவருடைய தொகுதியில கொளத்தூர் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர்னு ஒரு இது 53 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த இது எங்க செயல்படுது? சரி ஓகே சார், பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. ரிப்பன் திரு பகலவன் சார், அதாவது பல்வேறு திட்டங்கள் தொடங்குறாங்க, அறிவிப்பு லெவல்லே இருக்கு, ஆனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது சார், ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் நம்ம மேற்கொள்றோம். மக்கள் இங்க வரணும்னு சொல்றோம், மக்கள் மெல்ல மெல்ல தான் வருவாங்க. இப்ப ரிப்பன் கட்டின உடனே அங்கே கியூல நின்னு 2 வருஷம் சார், 2 வருஷம் வராத இருப்பாங்களா? அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். இப்படித்தான் பிராட்வேலிருந்து கோயம்பேடுக்கு மாற்றும்போது அங்கே ஈ அடிக்குது, எறும்பு போகலை, ஒருத்தரும் பேருந்து ஏறதுக்கு போகலைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அங்கே கூட்டமாக போயிட்டாங்க. உடனே கிளாம்பாக்கம் மாற்றின உடனே கோயம்பேட்டுக்கு கிளாம்பாக்கத்துக்கு யாரும் வரல. அப்படிதான் சார் தனியார் பேருந்துகள் இடத்துல செயல்பட போல அதுக்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டடம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்றைக்கு அது முடங்கி கிடக்குது. மக்களுடைய வரி பணம், உங்க வரி பணம், என்னுடைய. அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, விமான போக்குவரத்து அரசாங்கத்திலிருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏன் நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் முடக்கி பிரைவேட் டாட்டாக்கு ஏன் கொடுத்தீங்க, இண்டிகோக்கு ஏன் கொடுத்தீங்க? இண்டிகோ இப்போ என்ன பண்ணாங்க? இப்போ நிறுத்தினாங்களே. நாங்கள் விமான டிக்கெட்டு புக் பண்ணிட்டு கேரளாவிலேருந்து தொடர் வண்டியில் வந்தோம். யார் அந்த நிலைக்கு கொண்டு வந்து நீங்களாம் வந்து தனியார் மையத்துக்கு போகிறீங்க. அப்புறம் தொலைத்தொடர்பை யார் கையில் கொடுத்து வச்சுக்கிறீங்க? அம்பானி கையில் கொடுத்து வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஆர்பார் யார் கையில் கொடுத்து வச்சுருங்க? அதானி கையில் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கான பயனுள்ளது செய்கிறீங்களா, சிறப்பு செய்கிறீங்களா? நீங்கள் செய்யறதுல அப்படி 100% கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் செய்யறது எல்லாம் முதலாளித்துவத்துக்கு, நீங்கள் முதலாளித்து கையை தூக்கி கொடுக்குறீங்க. அதான் நீ அம்பானி எப்படி இருந்தாங்க, நீங்கள் என்னவா இருக்கிறாங்க? நீங்கள் ஒதுக்குற திட்டமெல்லாம், உங்களுடைய சட்ட திட்டங்கள்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம விவாதத்தில் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது இந்த பழைய வண்டியை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து புது வண்டின்னு சொல்லி அதாவது அவங்க உடைச்சா வந்து, நாங்கள் உடைச்சா வந்து பொன் சட்டி, இவங்க உடைச்சாங்கன்னா மண் சட்டி. அதனால் இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தவறா சொல்றீங்க. நாங்க உடைச்சா மண் சட்டி, நீங்க உடைச்சா பொன் சட்டி. நான் சொல்றேன், நான் கரெக்டா தான் சொல்றேன். நான் எங்களுது வந்து பொன் சட்டின்றீங்க, நீங்க உடைச்சா மண் சட்டின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிறீங்க, எங்களுக்கு வந்து உயர்த்தி சொல்றீங்க, காஸ்ட்லியா சொல்றீங்க. அதை தான் சொல்றேன் நான். அப்போ ஒரு டிங்கரிங் பார்த்தாங்க, அப்படி பேட்ச் வச்சு பார்த்தாங்க. இப்போ ஏர் பஸ் மாதிரி போகலீங்களா? இப்போ மின்சார பேருந்து போகுதா இல்லைங்களா? அதுக்கு இதுக்கு முன்னாடி அது மாதிரி பேட்டரி கார் போகுது இல்லை, அந்த காருன்ற பஸ் போகுது இல்லை, போகுது இல்லை. அப்போ அது வந்து பேட்ச் வச்சு பெயிண்ட் பண்ணி போகிற பஸ். அது ஏன் சொல்கிறதே நியாயமாக சொல்லுங்கள். பிழை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்கும். அந்த பிழையை திருத்துவதுக்கு சொல்லுங்கள், குற்றச்சாட்டு சொல்லாதுங்க. எப்பவுமே பிழை இல்லாத மனிதன் ஒருத்தர் கூட இல்லை. அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி தெளிவாக போகலான்னு சொல்லுங்கள். அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்கள் வரி பணம், மக்கள் வரி பணம், உங்கள் பணம், என் பணம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அது சேதம் இல்லாமல் இன்னும் பண்ணலாம், அப்படி சொல்லுங்கள். அது வழியே போகிறதுக்கான முயற்சிகள் பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா வரேன், ஜூம் போயிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். உத்தம்குமார் சார், இப்போ நீங்கள் இன்னும் பட்ஜெட் பற்றி இன்னும் பார்த்துருந்துருப்பீங்க, அனலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த போக்குவரத்து துறை உட்பட பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்முறையில் இருக்குது. ஆனால் அந்த துறை நஷ்டத்தில் இருக்குது. இதே போன்ற மற்ற துறைகள் ஒதுக்கப்பட்ட நிதிகள் பற்றி உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து நான் வந்து திமுக அப்புறம் அவர்கிட்ட வரேன், துரை சார்ட்ட வரேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 3,31,000 கோடி வந்து செலவு பண்றாங்க. அதாவது ரெவென்யூ வருது, செலவுல வருமானம் வருது. 41,000 கோடி வந்து நம்ம கடன் வாங்குறதாக சொல்லி இருக்கிறாங்க. 41,000 கோடியில நிக்காது, அதோட ஜாஸ்தி தான் போகும். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இப்ப சம்பளம், வட்டி, பென்ஷன் அண்ட் இந்த மகளிர் உதவி திட்டம்,
இந்த 4 விஷயத்துக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 2,30,000 கோடி போகுது. மீதி இருக்கிறது 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடியில நீங்க என்ன டெவலப்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? பிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸே போயிடுச்சு. இப்ப அடிஷனல் ரெவென்யூ எடுத்துட்டு வரதுக்கு என்ன திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம்? நீங்க வந்து சப்சிடரி கொடுங்க, பஸ் ஃப்ரீ பாஸ் கொடுங்க. முதலீடுகள் வந்து ஈர்க்கப்படுது இல்லையா? முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா முதலீடுகள் ஈர்க்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து ரெவென்யூ தானே வந்திருக்கு. திட்டங்கள் இருக்கிறது வேற. இப்ப எனக்கு வந்து ஒரு 50,000 கோடிக்கு வந்து யாரோ ஒருத்தர் காசு கொடுக்க போறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தான் பாக்கணும். நீங்க வருஷம் நீங்க வந்து தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் இது பத்தி நம்ம பேசுறோம். 3 லட்சம் கோடி போட்டாங்க, 5 லட்சம் கோடி போட்டாங்கன்னு. இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கணும். எவ்வளவு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல இருக்கு, இல்ல எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு, அதுதான் வேணும். சார் சோ அது வரனால அதுல அடிஷனல் பெண்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க சொல்றாரு. அது எப்படி முடியும்னு சார் கேக்குறாங்க. கரெக்ட் வச்சுக்கிறோம். அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆண்களும் வந்து ஃப்ரீ பாஸ்ல போலாம்னு சொல்லிருக்காங்க. அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியமாகும்? சரி, ஓகே. தப்புதான். நீங்க வந்து ரெவென்யூ இல்லாத நான் ஃப்ரீயா குடுக்குறேன்னு சொன்னா அந்த ரெவென்யூக்கு எங்க யாரு கப்பம் கட்டுறது? ரெவென்யூ பேசிக்கலி என்னன்னா வருவாய் எப்படி ஈட்டுறது, அதாவது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது இப்ப வரக்கூடிய தரவு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து வருவாய் இப்ப வருவாயில எவ்வளவு வருவாய் காட்டியிருக்காங்கன்னு இப்ப இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறதுனா, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வருவாய் வந்து கம்மியாக இருக்கிறது. சென்ற ஆண்டுல 2,20,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த வருவாய் வந்து கம்மியா இருக்குது. 2,06 கோடி தான் வந்திருக்கு. வருவாய் ஈட்டு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பட் ஒரு அரசு நல்ல அரசு நிர்வாகம்னா வருவாய் எப்படி ஈட்டுறது, எதன் மூலியமா வருவாயை ஈட்டுறது, அதை திறம்பட கோவிட் பேரிடர் காலத்திலே வருவாயே இல்லாத நேரத்துல திறம்பட ஆட்சி புரிந்து எந்த விதமான எல்லா இவர் சொன்ன மாதிரி நம்ம பொருளாதார நிறுவனம் சொன்ன சம்பளத்தையும் கொடுத்து பென்ஷனையும் கொடுத்து விலைவாசி ஏற்றத்தை கட்டுக்குள் வைத்து எல்லாம் திறம்பட ஆட்சி செய்த ஒரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு எப்படி ஆட்சி திறம்பட அவர் உத்தம்குமார் சார் நிறைய செய்யட்டும். சார் சொல்லுங்க சார், வேற மேற்கொண்டு சில பாயிண்ட்ஸ் சொல்ல வந்தீங்க. வேற என்ன பாயிண்ட்ஸ் சார் இருக்கு? இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க சப்சிடரி கொடுங்க, ஃப்ரீயா பஸ் பாஸ் கொடுங்க, ஃப்ரீயா எல்லாத்தையுமே கொடுங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான வருமானத்தை வரவழைக்கிறதுக்கு பாருங்க. சரி, ஓகே சார், ஓகே. நான் கண்டிப்பா திமுக ஃப்ரீயா கொடுக்கறனால மத்தவங்களுக்கு வந்து செலவு ஏத்துறது வந்து நியாயம் கிடையாது. இப்ப இபி வந்து நிறைய பேருக்கு வந்து 100 யூனிட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல பண்றவங்க வந்து டபுள் தி ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ சார் திரு துரை சார், அதாவது வந்து இப்போ இதுதான் ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க. ஒரு மேனிஃபெஸ்டோவில் நம்ம வந்து பல்வேறு அறிக்கைகள் பல்வேறு ஃப்ரீபீஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். அதற்கான நிதி ஆதாரம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமலே நம்ம சொல்லிட்டு அதற்கு பிறகு அதுக்கான காலதாமதங்கள், அதுக்கான சில மறைமாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு தமிழர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை வந்து அனைத்து மகளிருக்கும் முதல்ல சொல்லப்பட்டது, அதற்கு பிறகு தகுதி வாய்ந்த மாற்றப்பட்டது. இதெல்லாம் வந்து நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் மாறுது. ஸோ அப்போ நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் அந்த மேனிஃபெஸ்டோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் உத்தம்குமார் அவர்களுடைய கருத்தாகவும் கோவிந்தராஜன் அவர்களுடைய கருத்தாக சரவண பெருமாள் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. சார் கேட்கலாம், மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை கேட்கல, பேசுங்க. மியூட் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. எஸ் எஸ். சார் மறுபடியும் கேட்கல சார், மறுபடியும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். துரை சார் கேட்கல. துரை கேட்கல பாருங்க. மியூட் மறுபடியும் ஆன் பண்ணுங்க. கேக்குதா? எஸ் எஸ், அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க. திராவிடம் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் எல்லாம் சொல்றதுதான் திராவிடம். ஓகே, நீங்க ஒரு அரசாங்கத்தை ப்ராஃபிட் லாஸ கொண்டு கணக்கு போட முடியும். இப்ப ஒரு அரசாங்கம்ங்கிறது மக்களுக்கான, மக்களோட தேவைகளுக்கான, மக்களோட வாழ்வியல் மேம்பாட்டுக்கானது அரசாங்கம். அப்ப ஒரு அரசாங்கத்தை ப்ராஃபிட் லாஸ்ல கொண்டு நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை கணக்கிட முடியுமானா முடியாது. ஒரு அரசாங்கத்தை வருவாயை கொண்டு, ஒரு அரசாங்கத்தை செலவினத்தை கொண்டு ஒரு அரசாங்கத்தை கணக்கிட முடியாது. ஏனென்றால் இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகபட்ச பணக்காரர்கள் இருக்கிற நாடு வந்து இந்தியா தேசம். ஆனால் அவர்கள் 80% இந்தியர்கள் வந்து ஏழைகள். வெறும் 20% இந்தியர்கள் தான் பணக்காரர். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல
சமத்துவத்தை ஏற்படுத்தணும், சமதர்மத்தை ஏற்படுத்தணும்னா இலவச திட்டங்களால தான் ஏற்படுத்த முடியும். ஓகே நீங்க அதுக்கு இலவச திட்டங்கள் கொடுக்காதீங்க, இலவச திட்டங்கள் நிறுத்துங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு இலவச திட்டத்தை நிப்பாட்டுங்கன்னு நம்ம சொல்ல, நம்ம சொல்றது வந்து இலவசம் கொடுக்கறதுன்னு தான் சொல்றோம். ஆனா அது கொடுக்கறதுக்கான வழிமுறை நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க சொல்றதுக்குள்ள வரணும். இப்ப ஒன்றிய அரசாங்கத்துக்கு 200 லட்சம் கோடி கடன் இருக்கு சார். இப்போ ஒரு அறிவிப்பு வந்து முழு அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ மார்க துரை ஒரே நிமிஷம். இப்போ 31/3/2027 அன்று நிலுவையில் உள்ள கடன் 10,71,770.34 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சரி. திமுக ஒன்றிய அரசாங்கத்தோட கடன் 200 லட்சம் கோடிங்கிறாங்க. ஓகே 200 லட்சம் கோடி ஒன்றிய அரசாங்கத்தோட கடன். மாநில அரசாங்கம் கடந்த ஆண்டுகள்ல அதாவது ரொம்ப அழகா ஆட்சி புரிஞ்சாங்க சார். இது ஒரே ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு இல்லை சார். இப்போ இந்த ஒரு இது ஹாஃப் வே இருந்தது. இப்போ இந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அந்த எவ்வளவு இருந்ததோ 4.5 லட்சம் கோடி என்ற அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக அந்த 4.5 ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தான் திமுக அரசு மேல தொடர்ந்து வைக்கப்படுது. அதாவது நாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது மாநிலத்தோட வளர்ச்சி வீதம் 0.06 விழுக்காடு. மாநிலத்தோட வளர்ச்சி வீதம் 0.06 விழுக்காடு. இன்னைக்கு கொரோனா பீரியட் இருந்துச்சு. அது சொல்லக்கூடாது. அதான் சொன்னல. இப்ப அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதிமுக சர்டிபிகேட்ல அண்ணா வரும் கட்டி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெஸ்ட் லீடர். அவருமே யாரும் ஆட்சி புரியவே முடியாது. அதிமுக கூட இப்ப சொல்ல மாட்டாங்க. அதிமுக கூட இதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது உதயமின் திட்டத்துல தவறான மின் மேலாண்மை, நிதி மேலாண்மையால 55,000 கோடி. ஆனா மின் கட்டணம் ஏத்தல நண்பர். மின் கட்டணம் ஏத்தல உங்களை போல மின் கட்டணம் ஏத்தல. டாரிஃப் 1D ஏத்தல. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணிக்கிறீங்க. 2016ல கையெழுத்து போட்ட உதயமின் திட்டத்துக்கு 2019 வரையும் விலக்கு வேணும்னு விலக்கு வாங்கிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி 16ல கையெழுத்து போட்டுட்டு 19 வரையும் நிதி அதாவது மின்சார கட்டண உயர்வு இருக்காதுன்னு 19 வரையும் விலக்கு வாங்கிட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. நிதி மேலாண்மை தவறு, உங்களுக்கான ஆளுமை மேலாண்மை தவறுன்றதுல 55,000 கோடி நீங்க இப்ப பண்ணி வச்ச சேட்டையில 55,000 கோடி இங்க வந்து வட்டி கட்டிட்டு இருக்கோம். ஆனா பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நீங்க பண்ணி வச்ச சேட்டைகளுக்கு இன்னைக்கு நாங்க வந்து கடனை வட்டி கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா கேட்கலாம். பழனிசாமி ரொம்ப அழகா ஆட்சி புரிஞ்சாரு. என்ன சொல்றாரு? இல்ல இப்போ வந்து இல்ல இதுலயுமே வந்து சொல்லிருக்காங்க மத்திய அரசு வந்து நமக்கு தர வேண்டிய ஆசிரியர்கள் போராட்ட பண்றாங்க. அவர்களை கொச்சப்படுத்துற விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது எப்படி ரொம்ப அழகா ஆட்சி புரிஞ்சாருன்ற சர்டிபிகேட் சொல்றாருன்னு தெரியல. நமக்கு ஆச்சரியமா இருக்கு அவர் அண்ணன் சொல்லுங்க. இல்ல ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்கன்னு அதுக்கான என்ன தீர்வுகள் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நீங்க எந்த பட்ஜெட்லயோ அல்லது இதற்கான என்ன அறிவிப்புகள் கொடுத்திருக்கீங்க? தூய்மை பணியாளர்கள் அறிவிப்புகள், காலை சாப்பாடு, சிற்றுண்டி மட்டும் அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. தாண்டி வர என்ன கொடுத்திருக்கீங்க? 9 விழுக்காடு ஒரு நாட்டோட வளர்ச்சியில 9 விழுக்காடு பங்கு பெற ஒரு மாநிலம் எப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியும்? அதாவது இதன் திட்டம் சார்ந்து நீங்க கவனிக்கும் பொழுது விலையில்லா திட்டம், இலவச திட்டம், பெண்களுக்கான உரிமை தொகை, மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு எது மாதிரியான புத்துணர்வு ஏற்படுத்தி இருக்கு, அவர்கள் வாழ்வில் ஆதாரத்தை எப்படி மேம்படுத்தி இருக்கு, அவர்கள் சுயம் சார்ந்து எப்படி சிந்திக்கிறாங்க, தன்னம்பிக்கையோட இந்த சமுதாயத்தை எதிர்கொள்றாங்கன்றதுதான் ஒரு மாநில அரசாங்கத்தோட கொள்கையா இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். திட்டங்கள்ல வந்து அவளுக்கு நிதி இருக்கா, இவ்வளவு நிதி மட்டும் சார்ந்து என்கிற அரசாங்கம் இல்ல. இது கண்டிப்பா அரசாங்கம் இல்ல. மறுபடியும் வரேன். உங்களுக்கு ஒரு தடைதான். அதற்கு நீங்கள் நிதிய ஒன்றிய அரசாங்கத்துல பங்கு வகிக்கிற வலதுசாரிகள் நிதியை தடைபடாமல் அவர்கள் பிடிச்ச வச்சிருக்க நிதி எல்லாம் கொடுக்குற மாதிரி நீங்க தான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இல்ல அதாவது சார், இப்போ திரு சரவண பெருமாள் சார், இப்போ வந்து கடன் நிலுவைத் தொகை வந்து இப்போ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, அதாவது 9,522 கோடி ரூபாய் வந்து நம்ம மெட்ரோ ட்ரெயின் திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கூட அந்த கடன் தொகையில் சேருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கடன் தொகையை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதை தாண்டி கடன் வந்து நம்ம அதை அடைக்கிறதுக்கான திறனை வந்து இப்போ நிதி மேம்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் திரு சரவண பெருமாள். 10 லட்சம் கோடியில் 9,000 கோடின்றது என்ன இல்லை உட்பட பல இன்னும் உட்படன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 9,000 கோடி ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் அவர் வந்து திரும்பி அந்த துறை சார்ந்த இவர் வந்து ஹர்தீப் பூரி வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த மினிஸ்டரும் அதான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆன இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க,
நாங்க ஆடிட்டிங்லாம் பண்ணி என்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதுவே நீங்க கொடுக்காதப்போ எப்படி வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்றது? இது வந்து நாங்க போட்ட இது கிடையாது. இதெல்லாம் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மன்மோகன் சிங் பீரியட்ல இதெல்லாம் தேவை. இனிமே வரும் காலத்துல இந்தியா வந்து வளர்ந்து வர்றது, பாப்புலேஷன் வளர்ந்து வர்றது, இனிமே வந்து எல்லாமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவைன்றதா அவங்க ஒரு நாம கொண்டாடுறாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட் ரிப்போர்ட், ஆடிட் பண்ண ரிப்போர்ட் வந்து சிஏஜி ஒப்புதல் கொடுத்த இது வந்து சைன் பண்ண ரிப்போர்ட் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 9,000 கோடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு பல தடவை. இதை திரும்பி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை. தற்போதைய பொருளாதாரத்தில் நாட்டின் வளர்ச்சியை காட்டிலும் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியானது அதிகமாக உள்ளது. இது ஒரு நேர்மறையான சூழல் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அப்போ ஒரு ஜிடிபி கோர்த்து நான் கம்பேரிட்டிவ்லி இந்தியா லெவலில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அது வளர்ச்சிக்கான பாதை தானே, அதை நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றீங்க சார். இதெல்லாம் வளர்ச்சிக்கான பாதைன்றது வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கோவிட்ல வந்து கோவிட் பீரியட் உத்தம்குமார் சார் குறிக்கிடும். இல்ல ஒரே நிமிஷம் பீரியட்ல சாரிங்க நான் இன்டரப்ஷன் பண்றேன். எஸ் சார். இந்த வளர்ச்சிக்கான மெயின் ரீசன் வந்து ரெண்டு விஷயம் தான். ஓகே. தமிழ்நாட்டுல ஆப்பிள் போன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய லெவல்ல வந்து மாத்தி விட்டுருக்கு. ஆப்பிள் போன் மேனுஃபேக்சரிங்கை எடுத்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட பட்ஜெட் நீங்க வந்து பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த சோ கால்ட் growth நம்ம பேசுறோம்ல, அதுல வந்து இந்த ஆப்பிள் போனோட எக்ஸ்போர்ட்டை வந்து எடுத்துட்டு நீங்க பாருங்க. இன்னொன்னு நான் இங்க குறிப்பிட விரும்புறேன் சார். growth என்னதுன்றது உங்களுக்கு தெரியும். சார் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரே ஒரு கமாடிட்டியை மட்டும் நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டா தமிழ்நாடு கவர்மெண்டோட growth rate என்ன இருக்குன்றது நீங்க பாருங்க. சரி, ரைட். ஓகே சார். ஓகே சார், நீங்க குறிப்பிட நீங்க கருத்து முடிச்சிருங்க. அடுத்து முடிச்சிரேன், ஷார்ட்டா ஒரு லைன்ல முடிச்சிரேன் சார். அதாவது growthன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க பாத்தீங்களா, ஃபோர்டு எப்ப வந்தது? ஃபோர்டு இன்னைக்கு மூடிட்டாங்க. எந்த பீரியட்ல மூடினாங்க? இவங்க வந்த சூழ்நிலையில மூடப்பட்டது. புரியுதுங்களா? அதை வந்து நாங்க ரீவாம்ப் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இன்னும் அவங்க வந்து ஃபோர்டு வரல. அந்த இடத்த வின்ஃபாஸ்ட் கேட்டாங்க. வின்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி போச்சு. சரிங்களா? ஃபோர்டு வந்தது, உண்டாய் வந்தது, அதுக்கப்புறம் அது சுத்தி இருக்கிற ஆன்சிலரிஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில போடப்பட்டது. வேல்முருகன் ஐஏஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அவர் போட்டது. அவர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. கலைஞர் ஆட்சியில வந்தது. ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட், சிங்கப்பெருமாள் சிப்காட் இதெல்லாம் டெவலப் பண்ணது அந்த ஐஏஎஸ் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல போடப்பட்டது. உண்டாய் எல்லாமே. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் சேர்த்து பேசலாம். வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறை 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வருவாய் பற்றாக்குறை 48,896 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு தகவல். வரி வசூலை மேம்படுத்துதல், வரி வசூல் நிர்வாகத்திறனை மேம்படுத்தல் உள்ளிட்ட வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வருவாய் பற்றாக்குறை 2027-28 ஆண்டில் 42,984.61 கோடி ரூபாயாக குறையும் எனவும் அந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இதாக நம்ம பார்க்கலாம். அந்த பீரியட்ல போட்டப்பட்டதான் சார். 2001-2006 பீரியட்ல போடப்பட்ட வளர்ச்சி நீங்க பாத்தீங்களா? நீங்களே சொன்னீங்க 4 நெறி. இவங்க 96 2001 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்க. இவர் பீரியட்ல தேவகவுடா கூட இருந்தாங்க. அது பீரியட்ல போடப்பட்டதான். வாஜ்பாய் கூட்டணியில இருந்தாங்க. ஆனா ரீடெவலப்மெண்ட்னு ஆனது வந்து மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் 2006-11 வந்து ஸ்லக்கிஷ். மறுபடியும் 2011 இருந்து இப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருந்த பிறகு அப்புறம் எடப்பாடி ஆட்சி இருந்த வரைக்கும் தான் இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் கோவிட்னால ஸ்லக்கிஷ். அங்க வந்து ஒரு ட்ரிப் ஆச்சு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணதான் அது முன்னாடி போட்டப்பட்ட ப்ராஜெக்ட்ல. நீங்க சொன்னீங்களா அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆப்பிள் இந்த மாதிரி ஃபாக்ஸ்கான் இவங்க வந்து போட்ட ப்ராஜெக்ட்லாம் தான் அது வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. நீங்க அப்ப கூட வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்க, வேட்டை வந்து நீங்களே கட்டியிருக்கீங்க 2006-11 பீரியட்ல. கருணாநிதி ஆட்சியில வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் வேட்டை வந்து இவங்க கட்டியிருக்காங்க. யாருனோட இதை வந்து பணத்தை எடுத்து நீங்க வேட்டை கட்டினீங்க அந்த ஆப்பிள் இது ஃபாக்ஸ்கானுக்கெல்லாம்? சொல்லுங்க பாரு. அதுவே மிகப்பெரிய ஊழல். புரியுதுங்களா? இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த growth history தான் இன்னைக்கு அதே ஃபாக்ஸ்கான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரிந்துணர்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அவர் சொன்னது பாயிண்ட் கரெக்ட்.
நீங்க அந்த ஆப்பிள் இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க இந்த இது பண்ணீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மதுரையில அங்க இருக்க மக்களை தூண்டி விட்டுட்டு ஆப்பிள் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தக்கூடிய டங்ஸ்டனை வந்து எடுக்க விடாம வந்து போராட்டத்தை பண்ணிக்கிட்டு அங்க வந்து புரிந்த மத்திய அரசாங்கம் அனுப்பிச்ச ரிப்போர்ட்டுக்கு நாங்க ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அங்க தூண்டி விட்டுக்கிட்டு கடைசி நிமிஷத்துல என்ன சொல்லிட்டீங்க, இது வந்து சாத்தியம் கிடையாது, நாங்க வந்து ராம்சார்ல வருது இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வட சென்னையில 6000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி, அந்த கொடுங்கியூர் குப்பை கடங்களை வந்து 48 நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணோம். அந்த இன்சிடென்ட் அதுல வெறும் 45 ஃபெயிலியர். ஓகே ஓகே, 3 நார்ம்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இல்ல கண்டிப்பா சார், நான் அதை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு பட்ஜெட்ல அவர் சொல்லியிருக்காரு, நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள், நாங்க வந்து இந்தியா தான் வந்து கிளீன் என்விரான்மெண்ட் அந்த இதெல்லாம் வருது அப்படின்னா, ஆனா கொடுங்கியூர்ல இருக்க குப்பை கடங்கு வந்து 45 நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணல. கண்டிப்பா சார், இப்போ நம்ம பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். அது நீங்க மதுரை கூட ஒரு குப்பையான நகரம்ன்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து வந்துருது. சு வெங்கடேசன் அவர்கள் மேலே அந்த சார்ஜஸ்லாம் அந்த கேள்விகள் வைக்கப்பட்டு அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் சார். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன் பார்க்கும்போது 48,000 கோடி அப்படின்ற ஒரு தொகை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உயர்கல்விக்கும் வந்து 8,500 கோடி அப்படின்ற அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம கல்வி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வி வளர்ச்சிக்கு முதல்ல அதுக்கு உண்டான இந்த ஆசிரியர்கள், கல்வி வளர்றதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனையை தீர்க்க காணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த போன ஆட்சி எண்டில் அவர் பேசும்போது இந்த சம்பளத்துக்கே வந்து பெருந்தொகை செலவுப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து ஆசிரியர்களுக்கான சம்பவங்களும் அதிகமாக இருக்குன்றதே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்போ இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ சொல்கிறீங்க ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க இது இந்த தொகை ஒதுக்கி இருக்காங்கல்ல எஜுகேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து மெயினாக இன்னும் ஃபுல்லாக இதுக்கணும். அது வி ஹவ் டு கோ லுக் அட் தி டீடைல்ஸ். இது கட்டமைப்புக்கு தான் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த கட்டமைப்புக்கு தான் இருக்கும். இது போல் ஒதுக்கி இது பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஏன் வந்து இன்னும் வந்து இப்போ உயர்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் நியமனமே பாதி இதில் ஒன்றும் இல்லாத அப்பாயின்மெண்டே பண்ணாத இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? பேராசிரியர்கள் வந்து இன்னொரு ஊழல் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஆசிரியர் ப்ரொஃபசர்ஸ் வந்து பேய்களா வந்து பாடம் எடுத்திருக்கிறாங்க. ஆமா, அது போல பல்வேறு யூனிவர்சிட்டியில வந்து 100 ப்ரொஃபசர்ஸுக்கு எப்படி மாஸ்டர் ரோல் ஊழல் அப்ப நடந்தது. அதே மாதிரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியா இருக்கட்டும், நடுநிலை கல்வி, இந்த கல்வி வந்து இந்த ஒதுக்கி இருக்காங்க திட்டம். ஆனா இது செயல்முறைப்படுத்தும் போதுதான் வரும் ஊழல் ஒன்னொன்னா அம்பலப்பட்ட கல்வி. ஒரே ஒரு இது எனக்கு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் அதிகம் கொடுங்க, நிறைய பேசிட்டே இருக்கீங்க. இல்ல அதாவது இப்ப சொல்லியிருந்தாங்கல்ல இந்த வளர்ச்சிக்கு வந்து ஒரே நாள்ல வளர்ச்சி அடையுதுங்களா? ஒரே நாள்ல வளர்ச்சி, ஒரு வருடத்துல இந்த 5 வருடத்துல வளர்ச்சி அடையுதுங்களா? வளர்ச்சி எப்படி அடைந்தது? இவ்வளோ வருடமா போட்டு இது பண்ண நேரத்துல இருந்து வளர்ச்சி அடைந்திருக்குதுங்க. ஓகே 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 ஓகே. வளர்ச்சி 4 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி இது இல்லைன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? கண்டிப்பாக. அது இவங்க பெருமை தீட்டு போல 2 அரசுகளும், திமுக அரசுகளும் அதிமுக அரசுகளும் அவங்களுக்கு போட்ட அடித்தளம் தான். ரெண்டு பேரும் இது பங்கு. இவங்க மாத்திரம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி தான் 10-11 புள்ளிக்கு மேல வந்து பொருளாதாரம் உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க. அதான் ஏங்க, அதாவது சொல்லிருப்பேன். எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்து அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல இந்த வேட்டி வந்து இது மாப்பிள்ளை இது போட்டுக்கிற வேட்டின்னு ஒரு ஜோக் ஒண்ணு ஞாபகம் வரும். இது மாப்பிள்ளை நான் தான், அந்த போட்டுக்கிற வேட்டி மாப்பிள்ளை இவர் தான் போட்டுக்கிற வேட்டி. அது போலதான் இவங்க சொல்லலாமே வழிய, ஆனா அதுக்கு முழுத அடித்தளம் போட்டு இது பண்ணது அதிமுக அரசு தான். சரி, ஓகே, அவர் கேட்கிறாரு சார். அதாவது மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் இருந்து அப்படின்னு சொன்ன மாதிரி அதிமுக செஞ்ச பல சாதனைகளை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க, அதாவது திமுக கிளைம் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கேள்விகளை வச்சுருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பட்ஜெட் நீங்கள் புதுமை பெண் திட்டத்தில் வந்து மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்து 6,95,299 கல்லூரி மாணவிகளுக்கு போய் சேருது. ஓகே, அவங்களுக்கு கல்விக்கு ஊக்குவிக்கிறாங்க. வருங்கால சங்கதிக்கு நல்ல கல்வி திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மணி லேப்டாப்பும் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாம் ஊக்கப்படுத்துறது தானே, எல்லாம் ஊக்கப்படுத்துறாங்க. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் கேள்விகள். ஏன்னா கடைசியில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கேள்வி சொல்றேன். அதுல கூட 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருமே பேசிங்க. சொல்லுங்க, பட்ஜெட்லேயே தெரிஞ்சிருக்கு. இல்லை ஒரு சார் அண்ணனும் சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஒரு கல்லூரி முடிச்சுட்டு அடுத்தது வேலை வாய்ப்புக்கு தான் போகணும். வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு தான் அவங்களுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது.
புரியுதுங்களா? இப்போ டெக்னாலஜிக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போது அரசு கொடுத்து அனுப்புது. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போய் வேலை வாய்ப்பு 40,000 ரூபா கொடுத்து 50,000 ரூபா கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்க. அதை விட +1 +2 பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சார், அவங்க தான் ஸ்கூலில் சொல்லித்தராங்களே. சொல்லித்தராங்க சார், வேறு வெரி எசென்ஷியல் அவங்களுக்கு தானே சொல்லப்படுது. அதாவது வந்து இப்போ பாருங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபோனில் வச்சு பாடம் நடத்திருந்தாங்க கொரோனா டயத்தில். அதில் நிறைய பிள்ளைங்க படிக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லி கொடுத்த தப்புன்னு சொல்கிறோமா? அப்போ நம்ம இல்லைன்னு சொல்கிறேன்ல. அப்போ வேலை வாய்ப்புக்காக போகிற பசங்களுக்கு மணிக்கறித்து கொடுத்த தப்பு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய பார்வையே தப்பான கண்ணோட்டத்தில் ஏன் பார்க்குறீங்க? ஒரு நல்லதாக திறந்து பாருங்களேன். திறந்து ஏன் பார்க்க மாட்டீங்க? ஒன்று கொடுத்து ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்று நல்லது ஒன்றுமே மக்களை தேடி மருத்துவம் வரும் அறிவிப்பு, அது நல்ல திட்டம் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அப்போ குடிநீர் தண்ணீர் வந்து வீடு தேடி வரும், அது உங்களுக்கு நல்லது கிடையாது. அப்போ எதுதான் நல்லது? எல்லாம் அறிவிப்பாக இருக்கேன், ஒன்றும் செயல் அறிவிப்பு செஞ்சு தானே செய்யணும். எதுவுமே வரலைங்களே. இதெல்லாம் வந்து மத்திய அரசோட திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஆயுஷ்மான் பாரத் தான் வந்து இந்த மாதிரி வந்து வந்தாங்க. ஒன்று இருக்கட்டும், அதே மாதிரி மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம் சார் இருங்க வரேன். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் லைட்டை கண்டுபிடிச்சாரு. அதுல இருந்து மாறுதலே வரலையா? ஒரு மாறுதலே வரலையா? அவர் லைட் எப்படி எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ தொழில்நுட்பத்தோடு அந்த விளக்க பார்க்குறோம். கண்டறியது ஒரு முக்கியமானது. அதுலேருந்து தொழில்நுட்பம் மாறுவது என்பது இயல்பு. அது மாறி அது இலக்கு, அது போய்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கண்டறிந்து இன்னொன்று புதுவிதமாக செய்வாங்க. நான் செஞ்சு தான் செஞ்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அப்போ அது மாதிரி தான் ஒன்று பார்த்து இன்னொன்று செய்யறது. அது வந்து நடைமுறை, அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரே ஒரு தொலைக்காட்சியில் தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோமா? இப்போ எல்லாத்துலையும் போயிட்டு இருக்குல்ல, வெவ்வேறு விதமாக பேசியிருப்பாங்க. சார் ஒன்று பேசியிருந்த போது இன்னொருத்தர் பேச, நான் பேசுகிற மாதிரி வேறு ஒருத்தர் பேசியிருப்பாரு. மாறுபடுதல் இருந்து தான் செய்யும். பெரும்பாலும் விவசாய பட்ஜெட் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு என்ன வேணும், எதை செய்யணும் அதை சொல்லுங்கள். புதுசாக எனக்கு ஒரு குறை இருக்குது. என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் முதலாளித்துவ கொள்கையாக செயல்றீங்க. இத்தனை கோடி அத்தனை கோடி இருக்கிறீங்க. ஆனால் தெருக்கோடியில் இருக்கிறவனுக்கு ஒரு அறிவிப்பும் வரல. தெருக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு என்ன அறிவிப்பு? அந்த தெருக்கோடி மக்கள் முன்னேற்றத்துக்கு என்ன அறிவிப்பு? இதை சொல்கிறதுக்கு யாரும் வரல, முன் வரல. ஆனால் எல்லா பார்வையும் எங்கே இருக்குது? முதலாளித்துவத்து மேலே. 5000 ரூபா சார், 5000 ரூபா கொடுக்குறாங்க சார். 5000 ரூபா கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம மறுக்கலை. ஆனால் ஒன்று வாழ்வீடு என்னவா இருக்குது? இப்போ வீடு தராங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வாழ்வீடு வீடு என்னவா இருக்குது? கை நீட்டு கால் நீட்டு படுக்காத அளவுக்கு தான் இருக்குது. எந்த திட்டமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே இதே இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதிமுக இப்போ கால் நட்டு அவங்க பில்டிங் கட்டாங்கன்னா திமுக திறகுது. திமுக கால் நட்டு அடிக்கால் நட்டு ஃபினிஷ் பண்ணிச்சுன்னா அதிமுக திறகுது. இவங்களை கேட்டால் அதிமுக மேலே சொல்கிறாங்க, இவங்களை கேட்டால் திமுக மேலே சொல்கிறாங்க. அப்போ நடுநிலையோடு மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரலை. அப்போ அந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் போனது ஏன்? சரி, கண்டிப்பாக இதுக்கான பதில் சின்ன குறுக்கிட்டு அண்ணன் சொன்னதுக்கு, அதாவது ஒரு ஆதங்கத்தை நான் வரவேற்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், தெருக்கோடி மக்களுக்கு என்ன செய்தார்கள்? அது போன்ற விளிம்பு நிலை மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு உண்டான ஆதி திராவிட நலத்துறை நிதியிலிருந்து 35,000 கோடி நிதி எடுத்து தான் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ அவங்க அப்படியே தான் இருப்பாங்களா? ஆதி திராவிட நலத்துறையை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய இருக்குது. அதுக்கு என்ன அவர்கிட்ட கேட்கலாம் சார்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து நம்ம பகலவன் அவர்களே வந்து சொல்றாரு, முக்கியமாக தெருக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய திட்டங்கள் இல்லை, எல்லாம் முதலாளித்துவ திட்டங்களாகவே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி தான் கோவிந்தராஜன் அவர்களும் வந்து சொன்னார், ஆதி திராவிட நல திட்டங்களுக்கான நிதியை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க. ஸோ வந்து இப்போ SC/ST மக்களுக்கான முன்னேற்றம் அப்படின்றவரும் பார்க்கும்போது விளிம்பு நிலை மக்களுக்கான முன்னேற்றம் இல்லை அப்படின்றாங்க. முதல்ல கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருந்தா எந்த திட்டமும் கண்ணுக்கு தெரியாது. அது அண்ணனுக்கு முதல்ல சொல்றேன். என் கண்ணு கட்டினாலே திட்டம் தெரியல, நீங்க கண்ணை திறந்து பார்த்தா திட்டம் தெரியும். கண்ணை திறக்காமே கண்ணை மூடிட்டு திட்டம் தெரியல எப்படி தெரியும்? திட்டம் தெரியாது. அப்புறம் அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டம் எங்களுது அப்படின்னாரு. அது ஒரு திட்டத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. மாப்பிள்ள நாங்க தான். எதுக்கு? உரிமை தொகைக்கு. பீகார்ல கொடுத்தது எங்க திட்டம், மகாராஷ்டிராவில் கொடுத்துட்டு இருக்குது எங்க திட்டம், ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேஷ்ல கொடுத்துட்டு இருக்குது எங்க திட்டம். அதெல்லாம் மாப்பிள்ள நாங்க தான் இருக்கலாம், ஓனர் நாங்க தான் இருக்கலாம். போட்டு நீங்க சட்டம் போட்டிருக்கிறதுனால இல்லைன்னு ஆயிடுமா? அது தவறு. அப்புறம் ரொம்ப லாபகமா ஒரு கருத்து இப்ப வந்து பரவிட்டு, எப்படி பரவிட்டு இருக்குன்னா, ஆதி திராவிடரோட தொகையை எடுத்து வந்து மகளிர் உரிமை திட்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பின்னாடி போ, 5 ஆண்டு திட்டங்கள்ல 5வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் 6வது ஒரு 5 ஆண்டு திட்டம் ஏற்படுத்தலாம். என்ன பிளான் தெரியுமா? அது முதல் 5 ஆண்டு திட்டங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு
அந்த திட்டங்களோட பலன் வந்து சரியா போய் சேரல அப்படின்றதுக்காக 6வது 5ஆண்டு திட்டங்கள்ல ஒரு பிளான் எடுத்து வச்சாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான் அப்படின்னு. எந்த பிளான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த பிளான்ல 18% இருந்து 20% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதியா போய் சேரணும்ன்றதுதான் அந்த பிளானோட எண்ணிக்கை. எனக்கு நிறைய சரியா இருந்தா எனக்கு அமௌண்ட் சரியா ஞாபகம் இல்ல. கடந்த முறை வந்து அந்த ஆதி திராவிட நலத்துக்கான திட்டமான நிதி வந்து முழுமையா பயன்படுத்தாம மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த தொகை எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம பாக்குறோம். நமக்கு எல்லாருமே வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டாங்களா? சொல்ல வர தகவல் வேற. ஏத்துக்கிறேன். அதான் நீங்க சொல்ல வர்றது வேற. கோவிந்தராஜ் சொல்ல வர்றது வேற. கோவிந்தராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது ஆதி திராவிட மக்களோட தொகையிலிருந்து எடுத்து கலைஞர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்றது இவர் மட்டும் சொல்லல. சமீப காலத்துல வலதுசாரிகள் எல்லாரும் சொல்ற ஒரு தகவல் தான். மக்களோட தொகை வந்து புடிங்கிட்டாங்க திமுக. புடிங்கி வந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு கொடுத்தாங்க. அது கிடையாது. அந்த 5வது திட்டங்கள் முடிஞ்ச 6வது திட்டங்கள்ல எந்த திட்டம் கொடுத்தாலும் 18% இருந்து 20 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் உறுதியா அந்த திட்டத்தை பயன்பெறணும்ன்றதுக்காக 6வது 5ஆண்டு திட்டங்கள் எடுத்து வச்ச பிளான் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான். அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் சப் பிளான்ல இவர்கள் இப்ப கேட்டிருந்தாங்க தகவல். அந்த ஆர்டிஐல ஒரு தகவல் இப்போ அதான் அந்த ஆர்டிஐ தகவலை வச்சுதான் இவர்கள் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிஐல என்ன சொல்றாங்க அப்படின்னா மகளிர் உரிமை திட்டத்திலையும் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், 20 விழுக்காடு மக்கள் கட்டாயம் அந்த தொகை பெறணும் அப்படின்றதுதான் அந்த திட்டத்தோட நோக்கம். அந்த தொகை தான் அவர்கள் அந்த ஆர்டிஐல சொல்லியிருக்காங்க. உத்தம்குமார் வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு சொல்லுங்க சார். 6வது 5ஆண்டு திட்டத்தின்படி தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை பெறவங்க 20 விழுக்காடு கண்டிப்பா தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் இருக்கணும் அப்படின்றதுதான் அதோட வெளிப்பாடு. அதற்கு கொடுக்கப்பட்ட தொகையை நீங்க எங்க எப்படி லாபமா எப்படி திருப்பிட்டாங்கன்னா இப்ப தாழ்த்தப்பட்ட தலித் மக்களோட தொகையை எடுத்து அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படி ஒரு திட்டத்தை புரியுது. இல்ல சார், இப்போ நீங்க அறிவிக்கப்பட்ட தொகை தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. அந்த தொகையை எடுத்து வேற எந்த திட்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஓகே துரை சார். இல்ல இப்ப செலவினங்கள் பயன்படுத்தும். இல்ல சார், வருவாய் செலவுகள் இதெல்லாம் போக இந்த சம்பளம் எல்லாமே போக நமக்கு வந்து கையில் இருக்கிறது ஒரு 1 லட்சம் கோடி தான் இருக்கு. இதை வச்சு நீங்க வளர்ச்சி திட்டத்தை எப்படி நீங்க பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வியை வந்து உத்தம்குமார் அவர்கள் வச்சிருந்தாரு. அதாவது இது வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட் தான், இன்ட்ரீம் பட்ஜெட். இது நீங்க மீண்டும் நாங்க திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்த பிறகு இதற்கான முழுமையான பட்ஜெட் வரும்போது அதற்கான விடை இருக்கு. ஆனா முதல் சுற்றுல சரவண பெருமாள் அவர் சொல்றாரு கஜானாவை காலிசி முந்தின பட்ஜெட்ல இதான் இருந்துச்சு. ஆனா இந்த கஜானா முந்தின பட்ஜெட்டும் அதான் இருந்தீங்க. நீங்க அந்த வலதுசாரிகள் என்ன கஜானா காலி என்ன கஜானா காலி பண்றாங்க? 4 வருஷம் என்ன பண்றாங்க? கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கஜானா காலியா 200 லட்சம் கோடி நான் கேக்குறது நீங்க என்ன பண்ணீங்க? 200 கோடி எதற்காக வாங்கப்பட்டது? எந்த கட்சியும் கிடையாது. ஒரு மாநிலத்தோட கஜானா எப்படி காலியாகும் சொல்லுங்க? 14 விழுக்காடு ஜிடிபி 14 விழுக்காடு வளர்ச்சி வீட்டுல இருக்கிற ஒரு மாநிலத்தோட கஜானா எப்படி காலியாகும்? பதில் சொல்லுங்க. எப்படி காலியாகும் 14 விழுக்காடு? மத்த ஊரை விடுங்க, நம்மள பத்தி பேசுங்க. இந்தியா பக்கத்து ஊரை காட்டி தனிநபர் வருமானம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இல்ல சார், பக்கத்து ஊரை காட்டுறதுக்கு சொல்றீங்க, இங்கேயே அதுதான் நீங்க பேசுறீங்க. இது எங்க நாங்க பண்ணது, இது நாங்க செஞ்சதுன்னு சொல்றீங்க. அப்ப மட்டும் அது மட்டும் எப்படி சரியா வருது? அப்ப அவர் வந்து பக்கத்துல இருக்கிறத காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க. இப்ப இவங்க பேசுனதெல்லாம் வந்து இது நாங்க பண்ணது நாங்க பண்ணது சொல்றாங்களே. பொருளாதாரம் சார்ந்து மீட் எடுத்துருக்காங்களே என்ன சொன்னாங்க? தொடர்ந்து பேசுங்க. அதாவது கேக்குறது வந்து இல்ல சார், அவங்க பண்ணாங்க நான் பண்ணேன்னு கேட்கல. நான் கேக்குறது வந்து என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம் தான் நம்ம கேக்குறோம். கண்டிப்பா அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் கேட்கல. அதுதான் சார் நான் சொல்றேன். சார் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் சார். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நீங்க இது ஒரு இடைக்கால நீங்க சொல்ற ஒரு 100% ஒத்துக்கிறேன். இடைக்கால பட்ஜெட் போன வருஷம் என்னது, இந்த வருஷத்தை விடுங்க, போன வருஷம் என்னது? முக்கியமான சந்தேகமான கேள்வி நான் கேட்கலாமா? சொல்லுங்க சார். அதாவது இப்போ இந்த 4.25 வருஷம் ஆட்சி நடந்துச்சு சார். நான் ஒரு சிம்பிளான லாஜிக்கலா எல்லாருக்கும் கேட்கிறேன், எனக்கும் புரியல, நீங்க சொல்லுங்க. இத்தனை வருஷமா பட்ஜெட் போட்டீங்க, அதுல வந்து ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. இவ்வளோ கடன் நீங்க வந்து வாங்குறீங்க, குவார்டர்லி 30-40,000 கோடி ரூபாய் வாங்குறீங்க.
அதை எவ்வளவு அடைச்சிருக்கீங்க, இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டை ஏன் போடுறீங்க, இதுல நாங்க போட மாட்டோம் இன்ட்ரீம் பட்ஜெட், அதுக்கான கணக்குகள் எல்லாமே இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம விரிவா அடைச்சிருக்கோம். இனிமே வந்து நாங்க என்ன பண்ணோம்னா எங்க ஆட்சி அமைச்சர் கடன் எவ்வளவு அடைக்க போறோம் எல்லா டீடைலும் கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னும் விரிவா பார்க்கணும். கொடுத்திருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பட்ஜெட்னு சொல்லி ஏன் தற்போது பல்வேறு அறிவிப்புகள் இது தொடர்பாக வந்த வண்ணம் இருக்கிறது. கண்டிப்பா